அணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிடாரடி சென்னி இருக்குவார். எல்லாம் வல்ல பெருமான் அயல் தரும் பன்னார்மொழி அமுடனமர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்தகையார் மேல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நேர நினைந்து சிவகனையாவுடைய திருவடிகளை மனமொழிமைகளை வணங்கி அர்தரும் நீள் நெடுங்கண்ணி தாயார் உணவர் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் கரங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, இந்த தொண்ட புராணத்திலே தில்லைவாழ் அந்தனர், அதாவது திருத்தொண்ட தொகையிலே முதலாவதாக பேசப்பட்ட தில்லைவாழ் அந்தனர் புராணம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவது திருத்தொண்ட தொகை. இந்த தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவது ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு. ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு தான் தில்லைவாழ் அந்தனம் அடியார்க்கும் அடியேன். திருநீலகண்டத்து குயவனார் கடியன்கிறது நம்பிகள் பாடியது. இப்படிதான் திருத்தொண்ட தொகை நமக்கு. அப்போ ஆரூர் பெருமானுடைய திருவாக்கிலை வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர்கள் தில்லைவாழ் அந்தனர். அதனால 3000 அந்தனர்கள் பெருமானே அவர்களோடு ஒருவராக இருப்பதாக நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரியவர்கள் அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கிறோம். முதல் 2 பாட்டு இறைவனை பற்றிய போற்றிகள். ஆதியும் அந்தம் இல்லாது ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருடுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமா யானுமாகி போதியா நிற்கின்றில்லை பொதுனிடம் போற்றி போற்றி என்று சொல்லுவது இறைவனை பற்றியது. அதே போல கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடிய அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பருவி யோமமாகும் திருச்சிற்றம்பரத்துள் நின்று பொற்புடனுடன் செய்கின்ற பூங்கலல் போற்றி. இதுவும் பெருமானை பற்றியது. 2 பாட்டு இறைவனை பற்றி. முதல்ல கூத்த பெருமானை பற்றியது 2 பாட்டும். நம்ம தினசரி தீபாரணம் காட்டுற பொழுது கற்பனை கடந்த சோதி பாடிடுறோம் இல்லைங்களா? அது யாருடைய துதி அப்படின்னா பெருமானுடைய துதி, கூத்த பெருமானுடைய துதி. அதற்கடுத்து 3வது திருப்பாடல் அவங்களுடைய தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி ஆரம்பிக்கிறார். 3வது பாட்டில் அவங்களுடைய பெருமைகளை நான் புகழ சொல்ல போகின்றேன் என்று சொல்லி நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்குரிய தொண்டாம் பேற்றினார் அப்படின்னாரு. திருநீர் அணிந்த கோலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் நீர் பூசியிருப்பாங்களாம். அது மட்டுமல்லாது நிறுத்தனுக்குரிய தொண்டாம் பேற்றினார் அப்படின்னார். கூத்த பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பேற்றை உடையவர்கள், பெருமைக்கு எல்லை ஆயினார். அவர்களுடைய பெருமைக்கு எல்லையே சொல்ல முடியாது, பெருமைகளுக்கே ஒரு எல்லையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்று சொல்லி பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெருமானுக்கு திருவடி தொண்டு செய்யக்கூடிய பெருமையுடையவர்கள். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்னா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் இறைவனுடைய திருவடி தொண்டுல ஆர்வம் இருக்கணும். நமக்கு பெருமானுக்கு திருவடி தொண்டு செய்யறதுதான் நமக்கு பெருமை. அடியார்களுக்கு என்ன பெருமை, அதே மாதிரி அர்ச்சகர்களுக்கு என்ன பெருமைனா இறைவனுக்கு தொண்டு செய்யறது, அது அந்த திருவடி தொண்டு செய்வதுதான் பெருமை. அப்படி பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி இதெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்ததுதான். அதே மாதிரி அகம்படி தொண்டு செய்வார்கள் என்று சொல்லி 4வது பாட்டில் சொல்றார். பொங்கிய திருவில் நீடு பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் வேதங்களாலே பெருமானை துதித்து வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும்பனி தலை நின்று வைத்து அங்கனர் கோயில் உள்ளால் அகம்படி தொண்டு செய்வார். அப்படின்னா பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்கு மட்டுமே தொண்டு செய்யக்கூடியவர்கள். தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் இன்றைக்கு காலகட்டத்தினுடைய சூழ்நிலையின் காரணமாக வெளியில வராங்களே வழியே எப்பொழுதும் அந்த எல்லையை தாண்டவே மாட்டாங்க. எப்பொழுதும் அவங்க பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்தே பேறு பெற்றவர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் என்று சொல்லி நமக்கு அப்படி அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்றார். 5வது பாட்டில் சொல்றார். வருமுறை எரி மூன்றோம்பி மண்ணுயிர் அவருளான் மல்க தருமமே பொருளாக் கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை 4 ஆரங்கமும் பயின்று வல்லார் திருநடம்புரிவார்க்கு ஆலாம் திருவினால் பொலிந்த சீரார். அவங்க எப்படிப்பட்டவங்கிறது சொல்றாரு. வருமுறை எரி 3 ஓம்பினர்.
அறத்தையே பொருளாக கை கொண்டு பொருளென கை கொண்டு தத்துவ வழியிலே செல்கின்ற 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் மிக பயின்று அவர்கள் மறை பயின்றவர்கள், மறை வல்ல அந்தணர்கள். அதனால 4 வேதங்கள் 6 அங்கம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த 4 வேதம் 6 அங்கங்களை முறையாக பயின்றவர்கள், அதிலே வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், உலகம் அருள் பெற்று வாழும் பொருட்டு விதிமுறையில் வரும் 3 எரி அப்படின்னா ஆகவனீயம், தட்சணாக்கினை, காருகபத்தியம் என்று சொல்லி 3 தீ வளர்க்கக்கூடியவர்கள். தினசரி அவங்க எரியோம் வீட்டில் தினசரி வேள்வி செய்வாங்க. அதுக்கு பேர் அதாவது வீட்டில் செய்யக்கூடிய வேள்விக்கு பேர் முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே திருநீலக்க நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் முத்தி வளர்ப்பார்கள். 4வது தீயாக அங்கே இருக்கக்கூடிய அந்தணருடைய மனைவிகள் எல்லாம் கற்புத்தி என்று சொல்லக்கூடிய 4வது தீ வளர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அந்த புராணத்தில் வருது. புராணத்திலே அப்படி வருது. ஆமாம், திருநீலக்க நாயனாருடைய புராணத்தில், அவர் சிவாச்சாரியர், அந்த புராணத்தில் அப்படி வரும். அது மாதிரி 3 தீ என்று சொல்வது ஆகவனீயம், தட்சிணாக்கினை, காருகபத்தியம் என்று சொல்லி 3 அனல் ஓம்புவாங்க. அது எப்பொழுது தினசரி அதை முடிச்சுட்டு தான் பரார்த்தத்துக்கு வருவாங்க. வீட்டில் அதெல்லாம் முடித்து ஆன்மார்த்தமெல்லாம் முடித்து அதற்கு பிறகு தான் பரார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு வருவாங்க. கோயில் பூஜைக்கு வரவங்க முதல்ல ஆன்மார்த்தம் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு வரணும். கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் போய் ஆன்மார்த்தம் பண்ணலாங்கிறது விதி கிடையாது. என்ன விதி அப்படின்னா, ஆன்மார்த்தம் முடித்து கொண்டு அதற்கு பிறகு தான் பரார்த்தத்துக்கு வரணும். நம்மளும் அப்படித்தான் ஆன்மார்த்தம் முடித்து கொண்டு தான் ஆலயத்தில் நம்ம தொண்டு செய்கிறது, பணி செய்கிறது, பெருமானுக்கு செய்யக்கூடியது எல்லாமே நம்ம அதற்கு பிறகு தான் முதல்ல ஆன்மார்த்தம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆன்மார்த்தத்தில் நீங்கள் எல்லா சாமியும் வச்செல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. விநாயகர், நந்திய பெருமான், அம்பாள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப லோட ஏற்ற வேண்டாங்க. ஆன்மார்த்தம் வேற, பரார்த்தம் வேற. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஆன்மார்த்தம் அப்படின்னா சிவலிங்கம் மட்டும் போதும். கூட இன்னொன்று வேணும்னா நந்திய பெருமான் வச்சுக்கோங்க. அம்மாலாம் உள்ளேயே இருக்கிறா. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சுத்த பூஜைன்னு பேருங்க. சுத்தம், மிச்சிலம், கேவலம், இப்படி 3 இருக்கு சிவ பூஜையில். சுத்த பூஜை அப்படின்னா என்னன்னா, சாமி மட்டுமே போதும் நமக்கு. அதுலேயே இருக்கு. அதுலேயே பிரம்மா இருக்கிறாரு, விஷ்ணு இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, எல்லாமே அதுலேயே இருக்கு. சிவலிங்க திருமேனியில் இல்லாததே கிடையாது. சும்மா வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொழுது அதெல்லாம் சிரமம். உங்களுக்கு இப்போ ஆர்வத்தில் செய்வீங்க, பின்னாடி செய்ய முடியாது. அடியானெல்லாம் 30 வருஷமா சிவபூஜை பண்ணுறோன்னா 28 வருஷமா நான் சாமி மட்டும்தான். வேணா நந்திய பெருமான் வச்சுக்குவோம். அதே கொஞ்சம் காலமாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தா கோயில் பூஜை மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க. முருகப்பெருமான் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் அம்பாள் வச்சிருக்கிறாங்க, நந்திய பெருமான் வச்சிருக்கிறாங்க, வேலூர் ரவி ஐயா ஐவரும் வச்சிருக்கிறாரு, 4 சேக்கிழார் பெருமானோட 5, கண்ணப்ப நாயனார் எல்லாம் வச்சிருக்கிறாரு. குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுங்க கடைசி வரைக்கும். இது ஒரு நாள் கூட தவறாத இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒன்றுக்கு ஒன்றுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிற காலம். அதனால பண்ண முடியாது. ஆர்வத்தில் எடுத்துக்குவாங்க, பண்ண மாட்டாங்க. நான் பார்த்துருக்குறேங்க. இந்த சாமி மட்டும் வச்சு பண்ணுறவங்க தவறாத செய்கிறாங்க. எனக்கு தெரியும். சாமி மட்டும் வச்சிருக்கிறாங்க பாருங்க, தவறாமல் செய்கிறாங்க. திருநெல்வேலியில் சிவலிங்கமே 3 வச்சிருப்பாங்க. சிவலிங்கமே 3 வச்சிருக்கிறாங்க. அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. அவங்க துணைவியார் திருவடி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த சிவலிங்கத்தை இவங்களே செய்வாங்க. நம்மளாம் அப்படி இல்லை, வெளியில் யாராச்சும் கொடுத்துடலாம். ஒரு சாமி போதுங்க, ஒரே ஒரு சாமி போதுங்க. அதுக்கு விடாமல் செஞ்சோம்னாவே போதுங்க. அப்புறம் 2 ஆகாதுன்னு சொல்லி யாரை சொன்னாங்கன்னா 3ஆவதா இன்னொரு சிவலிங்கத்தை வச்சு பண்ணுறாரு அவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் நிர்வாண தீக்க வாங்கினவர். எனக்கு சாமி இத்தனை வச்சு பண்ணுறீங்கன்னா 3 இல்லைங்க, 2 ஆகாது, அதனால 3ன்னாங்க. அப்புறம் வெளியில் வரும்பொழுது எடுத்துகிட்டு வரதில்லை. எதுக்கு அவ்வளோ சார்? ஒன்றா இருந்தால் எடுத்துகிட்டு வருவோம்ல. ஒரே ஒரு சாமி சின்னதாக இருந்துன்னு வச்சுங்களேன், ஒன்றும் சிரமம் இல்லை. நாம் ஒரு டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு கைலாயமெல்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவோ வசதியாக இருந்தது. ரொம்ப எளிமையாக நான் பாட்டுக்கு போகிறோம், ஒன்றுமே பண்ண முடியல. தண்ணியை ஊற்றி 4 வில்வத்தை போட்டு சிவசிவா சிவசிவான்ட்டு ஒரே ஒரு போற்றி சொன்னால் போதுங்க. எல்லா பதிகம் நீங்கள் பாடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவசரமாக போகணுமா, ஒரு போற்றி திருத்தாண்டகத்தில் ஒன்று சொல்லுங்கள். போற்றி சொன்னால் சாமி நம்மளை திரும்பி பார்ப்பாராம் சொல்கிறார். ராகவ ஐயா சொல்கிறார். அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறார், அருள் சாம்பவதிக்கேன்னு பேருங்க. நீங்கள் இங்கே நின்று நடமுறையோர்கிட்ட எத்தனை பதிகம் பாடுறேன்னு பதிகம் பாடுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த போற்றி திருத்தாண்டகம் பாடுற பொழுது பெருமானுடைய திருப்பார்வை நம்ம மேலே படுமா. போற்றிங்கிறது என்ன, சாமியை நம்ம மகிழ்ந்து நம்ம அவருடைய பெருமைகளை சொல்கிறது தானே.
அதனால் அந்த நேரத்தில் வந்து சாமியினுடைய பார்வை நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப குடும்பத்தை பெருசு பண்ணிகிட்டே போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சலுப்பு இல்லாமல் இருக்கும். இப்படி 3 வகையான எரிகளை ஓம்பக்கூடியவர்கள் அந்த அந்தணர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள். அருள் நடம் புரியும் இறைவனுக்கு ஆண் செய்யப்பெற்ற அருள் செல்வத்தினாலே சிறந்து விளங்கும் சீர்மையுடையார் ஆவர். அதாவது பெருமானுடைய அந்த கூத்த பெருமானுக்கு அருள் செல்வத்தினாலே சிறந்து விளங்கக்கூடிய பெருமையுடையவர்கள் என்று சொல்றாருங்க. எரி 3, அதான் ஆகவனீயம். இது வந்து தேவர்களுக்காக யாகசாலையின் வடகிழக்கில் நாற்கோண குண்டத்தில் வளர்க்கப்படுவது. ஆகவனீயம் அப்படிங்கிறது தேவர்களுக்காக செய்யக்கூடியது. அப்புறம் என்ன சொல்றாரு, தெற்கில் அரை சந்திர வடிவமான குண்டமிட்டு அதில் வளர்க்கப்படுவதால் தட்சிணாக்கினி. தட்சிணாக்கினி அப்படின்னா பிதர்களுக்கு செய்யக்கூடியது. அது வந்து தட்சிணா தெற்கு திசை தானே, யாக குண்டத்தில் தெற்கு திசையில் வச்சு செய்யக்கூடியது தட்சிணாக்கினி. அது தட்சிணாக்கினி என பெயர் பெற்றது. பிதர்களுக்கு செய்யக்கூடியது, பெரியவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடியது. காருகபத்தியம் அப்படிங்கிறது ஆகமனியத்தை அடுத்து வட்ட வடிவமைந்த குண்டமிட்டு வளர்க்கப்பெறுவது. இல்வாழ்வோரால் ஓம்ப பெறுவதால் அப்பெயர் பெற்றது. காருகபத்தியம் அப்படிங்கிறது கணவன் மனைவியோட இல்லறத்தோடு இருக்கக்கூடியவங்க ஓம்பக்கூடிய ஒரு வேள்வி, தீ, அக்னி. அதனால 3 வந்து ஒன்று தேவர்களுக்கு, இன்னொன்று வந்து பிதர்களுக்கு, இன்னொன்று நமக்கு இந்த காருகபத்தியம் என்று சொல்வது இல்லறத்தார்களுக்கு. இப்படி அந்த காலத்தில் அப்படி வகுத்து வச்சிருக்கிறாங்க. வைதிகாக்கினி, சைவாக்கினி, வைந்தவாக்கினி என்பதும் ஒன்று என்று சொல்லி நம்மெல்லாம் செய்யறதில்ல. நிர்வாண தீக்க ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கினீங்க, தினசரி வேள்வி செஞ்சு தான் சிவபூஜையே பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் விதி இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் போனோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, சாமி எடுத்து வைக்கிற போய் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. வேள்வி செஞ்சு தான் பூஜை பண்ணுறாங்க. நிறைய அந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்றைக்கும் சிவபூஜை பண்ணுறவங்க வேள்வி செஞ்சு தான் பண்ணுவாங்க. சும்மா எளிமையாக வேள்வி செய்வாங்க. நம்ம அப்படியெல்லாம் முடியாது இன்னைக்கு. அப்படி இறக்கும் வரை காக்கப்பெறுவது. இதை இறந்தால் அக்கிரியைக்கும் இதுவே உதவுவது. அவங்கெல்லாம் உயிர் போகிற வரைக்கும் அந்த வேள்வி செய்வாங்க. 3 அக்னி என்று சொல்வது செய்வாங்க. மண்ணுயிர், உலகில் பிறக்கும் உயிர் யாவையும், அதான் மண்ணுயிர் அப்படின்னா நிலைத்த உயிர் அப்படின்னு சொல்றது. உயிர்கள் வந்து உடம்பு போனாலும் கூட உயிர் எப்பொழுதும் நிலையா இருக்கக்கூடியது மண்ணுயிர் அப்படின்னு சொல்றாரு. தர்மமே பொருளாக கொண்டு அப்படின்னார். அப்படி அந்த அந்தணர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தர்மத்தையே பொருளாக கொண்டவர்கள் அப்படின்னா அறத்தையே குறிக்கோளாக உட்கொண்டு. 6 அங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, சிக்கை, கற்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், சந்தோஷ விசதி, சோதிடம். இந்த சோதிடம் அப்படிங்கிறது அங்கங்கள் 6 அங்கங்களில் வரக்கூடிய ஒன்று தான். அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய சடங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அங்கங்கள் 6 அங்கங்களில் வரக்கூடிய ஒன்று தான் ஜோதிடம் என்று சொல்லுவது. இதையெல்லாம் வந்து பயின்று வல்லார். இதையெல்லாம் ரொம்ப அவர்கள் வந்து கற்க கசடரன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு ஐயந்திரிவும் இல்லாமல் கற்றவர்கள் என்று சொல்லி சொல்றாரு. என்றவர் பயின்றது மாத்திரமன்றி அதில் மிக வன்மையும் படைத்தனர் என்று சொல்லி சொல்றாரு. தத்துவ நெறி தர்மம் பூர்வ மீமாஞ்சையில் கண்ட யாகாதி கர்மம் என்று சொல்லி, ஆலாம் திருவினால் பொலிந்த சீர் என்று சொல்லி அருட்செல்வம் என்று சொல்லி சொல்றார். பெருமானுடைய அருட்செல்வம். அதை பெருமான் வந்து எப்படி, நான் ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், பாயிரத்தில் ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டாம். சாமி யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அதனால் அதை பற்றி நம்ம எல்லாம் யோசனை பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க எங்களுடைய வினைப்பயன் அப்படி இருக்கு. சாமி அதான் ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டாம் என்று சொல்லி, அப்படி இங்கே தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இறைவன் கூத்த பெருமானே நேரடியாக அருள் செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. கற்றாங்கரியோம்பி களியை வாராமே செற்றார் சிற்றம்பலமேயர் அந்த பதிகத்தில் வருது இல்லைங்களா, அது முழுக்க முழுக்க தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி வரக்கூடியதுதான். அந்த எரியோம்பரத்தை பற்றி வரக்கூடியதுதான். ஓதுதலும் ஓதியபடிய நிற்றலும் என்று சொல்லி சொல்லார். அடுத்த திருப்பாட்டு. மறுவிழா மரபில் வந்த மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார். உருவது நீற்றின் செல்வம் எனக்கொளும் உள்ளம் மிக்கார்
பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வார். இது கடைசி ரெண்டு வரி ரொம்ப முக்கியங்க. ஆமாம், உருவது நீற்றின் செல்வம் எனக்குள்ளும் உள்ளம் மிக்கார், பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வார். நம்ம என்ன செஞ்சாலும் பெருமான இடத்துல அன்பு நமக்கு நிலைச்சிருக்கும். அதான் சொல்றார். மரபிலா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் உண்டார், குற்றமற்ற மரபிலே வழி வழியாக வந்ததென்றையும் இடையறாத நல்லொழுக்கத்தை மேற்கொண்டவர்கள் அப்படின்னு. அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, குற்றமற்ற ஒரு மரபிலே வழி வழியாக அந்த அந்தணர் மரபிலே வந்தவர்கள். சுந்தருடைய அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இசைஞானியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்வார், இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரே அப்படிங்கிறார். அப்படின்னா குற்றமில்லாத மரபிலே வந்த அம்மா. எலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது, எவருக்கும் முடியாதால் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த குலம் வந்து அப்படிப்பட்ட குலம். ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அலியாபுரங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரே அப்படிங்கிறார். அப்போ அந்த தெளிவால் அந்தனர் குலம் இந்த மாதிரி சிவாச்சாரியார் மரபு அப்படிங்கிறதெல்லாம் பெருமையுடைய குலம், எந்த ஒரு இழிவும் இல்லாத குலம். இருமரபும் சைவ நெறி வழிவந்த கேண்மையார் அப்படிம்பார் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில். இருமரபுன்னா தாய் மரபு தந்தை மரபு ரெண்டுமே சைவ நெறியிலே வந்த ஒரு பெருமையுடையவர்கள் என்று சொல்லுவார். அது மாதிரி மறுவிலா மரபு அப்படின்னார். இடையறாத நல்லொழுக்கத்தை மேற்கொண்டவர்கள் தமக்குரிய ஓதல் முதலிய 6 தொழில்களையும் விதிப்படி செய்து வருகின்றமையாலே உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் களியை வாராமல் பாதுகாத்தவர்கள். உலகத்தில் யாருக்கும் துன்பம் இல்லாமல், களியை வாராமன துன்பம் இல்லாமல், அதே மாதிரி வினையின் காரணமாக வரக்கூடிய அந்த ஒரு குற்றமெல்லாம் இல்லாமல் காக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்று சொல்லி சொல்றார். உருவது நீற்றின் செல்வம் எனக்குள்ளும் உள்ளமிக்கார் அப்படின்னார். தாம் பெறக்கடவதாகி உறுதி பயன் திருநீற்று நெறியால் ஆகிய அருட்செல்வமை நின்று கொண்டு ஒழுகி மிக்களும் ஆசையுள்ளவர்கள். பெறுவது சிவபெருமானிடத்து தாம் பெறத்தக்க பெரும்பேராவது அவன் திருவடியிலேயே பதிந்த அன்பொன்றுமேயாம் என்று கொண்டு பெருவாள் உடையவர்கள். பெருமானுடைய திருவடியில் எப்பொழுதும் நமக்கு நீங்காத அன்பு வேணுங்க. சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம் அப்படிம்பார் மாதவ சிவஞானமர். அப்பர் சாமிகள் அப்படித்தான் இருப்பார். பெருமானுடைய திருவடியில் தான் அவருடைய அன்பு எப்பொழுதும். சிந்த இடையறா அன்பும் திருமேனிதனில் அசைவம். இடையறா அன்புனா கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படிலாம் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் எல்லாருமே வந்து எப்படி இருந்தாங்க, பெருமானுடைய திருவடி எப்படி வச்சிருந்தாங்க நெஞ்சில் அப்படின்னா, இடையறா அன்புனக்கையின் ஊடகத்தை நின்றுக தந்தர்லியம் உடையானே மணிவாசக பெருமான். அதே மாதிரி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டின ஞானசம்பந்த பெருமான். அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிந்த இடையறா அன்பும் திருமேனிதன் நிலாசையும் கந்தை மகையாம் கருத்தும். அதே மாதிரி இதில் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் அப்படின்னார். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார். அதே சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவனை எப்பொழுதும் உள்ளத்தில் வச்சு அப்படியே வருடி கொண்டு இருப்பான். யார்? சுந்தரர். ஓமன்ய முனிவர் சொல்றார் திருமலையில், கைலாய மலையில் சொல்றார், ஏன் அவரை வணங்குறீங்க, அந்த ஒளி ஏன் பார்த்து வணங்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சொல்றார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னு சொல்றார். ஏன் இவங்களெல்லாம் ஏன் நம்ம வணங்குறோம் அப்படின்னா, பெருமானிடத்தில் அன்பு வச்சிருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட அன்புனா நீங்காத அன்பு, எப்பொழுதும் நிலையான அன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை நாம் வணங்குறோம். சிவபெருமானிடத்து தாம் பெறத்தக்க பெரும்பெறாத அவன் திருவடியிலேயே பதித்த அன்பொன்றுமேயாம் என்று சொல்றார். மறுவிலா மரபு தாய் தந்தை என்ற இரு மரபும் வழிவழி சுட்டி அறியத்தக்கவாறு தூயராம் தன்மை குறித்தது. மாறிலா ஒழுக்கம் அப்படின்னா இடையறுதல் அகுதில்லாது நிலை பெற்று நின்று ஒழுகும் ஒழுக்கம் என்று சொல்லி, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னார் வள்ளுவ பெருமான் சொல்றார். எந்த நிலைமை வந்தாலும் அந்த பெரியவங்க தன்னுடைய நிலையிலிருந்து மாற மாட்டாங்களாம். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு. ஒரு பெரிய பதவி நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மெல்லாம் கைகால் தெரியாமல் நம்ம வந்து ஆடுவோம். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மலை எப்படி அசையாமல் இருக்கு அதே மாதிரியே இருப்பாங்க. அதுதான் மலையை விட பெரியது எது அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருமான் எதை சொல்றாருன்னா, நிலையில் தெரியாத அடங்கியான் தோட்டம் மலையினுமான பெரிது. மலையை விட பெருசு எதப்பா அப்படின்னா, யார் ஒருவன் தன்னுடைய நிலையில கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறான்னா அவனுடைய ஒழுக்கம் தான் மலையை விட பெருசுன்னாரு. சரி, இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னா எது அப்படின்னா, காலத்தினால் செய்தனென்று ஞானத்தின் மான பெருது.
இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு உதவி யாராவது தக்க நேரத்தில் யார் ஒருத்தர் உதவி செஞ்சாங்களோ அதுதான் இந்த உலகத்தோட பெருசு அப்படின்னா. உலகத்தோட பெருசு அப்படின்னா காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிதுன்னார். கடலையோட பெருசு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கடலையோட பெருசு எது அப்படின்னா பயன் தூக்கார் செய்த, அதாவது ஒரு பயனை எதிர்பார்க்காம ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்னா இன்னொரு நாளைக்கு அவர் ஏதாவது நமக்கு செய்வார் அப்படின்னு நினச்சி செய்வோம் இல்லைங்களா. அது எதுவுமே எதிர்பார்க்காம யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அதுதான் கடலோட பெருசு அப்படின்னாரு. இந்த 3 கேள்வி யாரை கேட்டாங்க அப்படின்னா சேக்கிழார் பெருமானுடைய அப்பாவை கேட்டது அனபாய சக்கரவர்த்தி. அனபாய சக்கரவர்த்தி சேக்கிழார் பெருமானுடைய அப்பா அனபாய சக்கரவர்த்தியுடைய மந்திரி சபையில் வேலை செய்கிறாரு. வெள்ளியங்கிரி முதலியார் அவர் பேர். அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிற பொழுது அரசனுக்கு ஒரு சந்தேகம். அரசனுக்கு சந்தேகம் 3 கேள்வி கேட்குறாரு. 3 கேள்வி, நீ நாளைக்கு பதில் சொல்லணும். என்ன பண்ணுவியோ தெரியாது, பதில் சொல்லணும். என்னென்ன கேள்வி? உலகத்தை விட பெருசது முதல் கேள்வி. 2வது கேள்வி மலையை விட பெருசது. 3வது கேள்வி கடலை விட பெருசது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வெடிய தூக்கம் இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே புலம்பிட்டு அப்படியே பண்ணிருக்கிறார். அப்போ சேக்கிழார் பெருமான் சின்ன புள்ள, ஒரு 7-8 வயசு அந்த மாதிரி தான் இருக்கு. அவருக்கு பேர் அப்போ சேக்கிழார் இல்லை, அருள்மொழி தேவர். அப்போ ஏப்பா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி குழந்தை கேட்குது. இந்த மாதிரி அரசர் 3 கேள்வி கேட்டாங்க, பதில் தெரியல எனக்கு, நாளைக்கு சொல்லலைன்னா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது நாளைக்கு அரசவைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 8 வயசுலேயே. நீ போகிறையா? ஆமாப்பா, இந்த மாதிரி சாதாரணமான கேள்விக்கெல்லாம் நீங்கள் போகலாமா? இதெல்லாம் நான் என்ன மாதிரி சின்ன பசங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி போயிட்டு அப்புறம் அரசர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் சேக்கிழார் பெருமான் பதில் சொல்லியிருக்கு. எப்போ இந்த என்னப்பா வந்திருக்கிற அப்படின்னா, இல்லை அப்பா கிட்ட 3 கேள்வி கேட்டிருக்கிறீங்களாமா, அது சாதாரணமான கேள்வி தான், அதுக்கெல்லாம் அப்பா பதில் சொல்லணுங்கிறது இல்லை, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அப்புறம் அரசர் கேட்டிருக்கேன், உலகத்தை விட பெரியது எது அப்படின்னு. காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிது அப்படின்னா. அப்படியா, சரி, இந்த உலகத்தை விட பெருசு காலங்கருதி யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அதுதான் இந்த உலகத்தை விட பெருசா. சரி, மலையை விட பெருசு எதப்பா அப்படின்னாரு. நிலையில் தெரியாத அடங்கியான் தோட்டம் மலையினும் மான பெரிது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் தான் கடலோட பெருசு எதப்பா அப்படின்னு கேட்ட பொழுது பயன் தூக்கார் செய்த உதவி, அந்த குரல் அப்படி வரும், பயன் தூக்கார் செய்த உதவின்னு வரும். யார் ஒருத்தர் பயனை எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்களோ அந்த உதவி கடலை விட பெருசு அப்படின்னு. அப்படியா, சரி நீ போய் வா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் சேக்கிழார் பெருமானுக்கு சின்ன வயசுலேயே மந்திரி சபையில் இடம் கிடைச்சது. அவர் அரசனை அழைத்து நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி அப்புறம் அவர் அங்கே போய் முதன்மை அமைச்சராக இருக்கிறாருன்னு வைங்களேன். அதனால் இது தருமபுர சாமிநாதன் ஐயா ஒரு சொற்பொழிவில் பேசினார். தருமபுர சாமிநாதன் ஐயா ஒரு சொற்பொழிவில் பேசி அது ஒரு இதில் அடியேன்னு கேட்டிருக்கிறேன். இந்த 3 கேள்வியுமே சேக்கிழார் பெருமான் குழந்தையாக இருக்கிற பொழுது பதில் சொன்னார். திருக்குறள் நல்லா படிச்சிருக்கிறார். நீங்கள் பெரிய புராணத்திலே பல இடங்களில் திருக்குறள் சார்ந்து வரும். திருக்குறள் நல்லா தேர்ச்சி உண்டு அவர். இந்த மறுவிழா மரபுன்னாரு. மாறிலா ஒழுக்கம், நிலையில் தெரியாது இருக்கக்கூடிய ஒழுக்கம். 6 தொழில் அந்தனருக்குரியனவாய் நூலில் விதித்த ஓதல் முதலிய 6 தொழில்கள் அருங்கலை நீக்கி இவர்களது தொழிலால் உலகம் பெறும் பயன் குறித்தது. தம்மிடமும் கழிவாராமல் நீக்கியவர் என்று சொல்லி சொல்றார். கற்றாங்கரியோம்பி களியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமே என்று சொல்லி பதிகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். வேட்டல் சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய சிவ வேள்விகள். வேட்டல் அப்படின்னா பெருமானை நோக்கி செய்யக்கூடியது. வேள்வினா யாரை நோக்கி செய்யணும்? பெருமானை நோக்கி தான் வேள்வி. வேள்வின்னு செஞ்சாங்க யார் இருப்பா? வேள்வியினுடைய நாயகன் சிவபெருமான் தான். நீங்க எந்த கோயில்ல எங்க வேள்வி செஞ்சாலும் வேள்வி நாயகன் யாருன்னா சிவபெருமான் தான். அங்க அதை ஏற்றுக்கொள்வார். உருவது தாம் அடைய கருதுவது உயிர்கள் அடையத்தக்கது என்பதுமா தமது தொழில் ஒழுக்கத்தாலே பிறர்க்குரிய பயன் களி நீக்குவதாகவே தாம் உருவது நீற்றின் செல்வம் தாம் குறிக்கோளாக கொண்ட பேரு அன்பும் ஆக கொண்டவர் என்று சொல்றார். பெறுவது சிவன்பால் அன்பாம் பேருன வேதத்தில் சொல்லப்பெற்ற பிரமானந்தம் சிவானந்தம் என குறித்து ஒழுகுதல் என்று சொல்லி நமக்கு பெறக்கூடிய பெரிய பேருன்னா பெருமானிடத்துல அன்பு கொள்ளுவது தான். அதான் பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரு என்று சொல்லி சிவனையே நினைந்து ஒழுகுதல்
தில்லை தேவாரத்தில் அப்பர் சாமி பாடியிருக்கிறாருங்க. பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் அருந்துணையை அடியார்தம் அல்லல்துக்கு மறுமருந்தைங்கிற பதிகத்தில் சொல்றார். பெருந்துணையை பெரும்பற்ற பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே எல்லா சாமி இருக்கு இல்லைங்களா, எல்லா சாமி இருக்கு. அந்த பக்கம் போனால் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கும்பிட்றது. சரி, எல்லாத்தோட அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கக்கூடாது. இவங்க எல்லாம் வந்து சும்மா ஒரு சிப்பாய்கள் மாதிரி. நமக்கு ராஜா யாரு? உள்ள இருக்கிறவர் தான். அண்ட முழுவர் யார் தான்? ராஜா. அதான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையார். அப்படி யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சாமி எப்படி இருப்பாராம்? பெருந்துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா சாமியும் ஒன்று, நம்ம சாமி அதோட சேர்ந்து ஒன்று அப்படின்னு வணங்கக்கூடாது. அதான் அப்பர் சாமி சொல்கிறார், பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்று சொல்லி சொல்கிறார். அப்போ எல்லா சாமியோட ஒன்றா வச்சு நம்ம மயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு சைவம் சொல்லக்கூடிய உயர்ந்த நெறிங்க. ஆமாம், சிவபெருமானை தவிர உயர்ந்த கடவுள் யாரும் கிடையாது. அரியும் சிவனும் ஒன்றுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நாம் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. என்றைக்கும் ஒன்று கிடையாது. ரெண்டு பொருள் ஒன்றாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவரும் பெருமானை வழிபாடு செய்தவருங்கிற நோக்கில் வழிபாடு செய்யலாம், தப்பு இல்லை. சிவபெருமானை வழிபாடு செய்தவர் ஒரு அடியார் அப்படிங்கிற நோக்கில் வழிபாடு செய்யலாமா ஒழிய ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி வழிபாடு செய்ய அது ரொம்ப பாவங்க. சிவ அபச்சாரம்னு சொல்லுவாங்க. அது எந்த ஒரு கடவுளையும் சாமியோட ஒன்றா வச்சு வணங்கவே கூடாது. நீங்கள் வணங்குங்க, ஆனால் எப்படி வணங்கணும்? சாமியை வணங்கினவர் அப்படிங்கிறதுல வணங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டு ஒன்று அப்படின்னு. ஆனால் கந்தபுராணத்தில் மட்டும் சொல்கிறார். சாமியே என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, நான் அவன் வேறளன் அப்படிங்கிறார். நான் வேற முருகன் வேற இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்றார் கந்தபுராணத்தில் இருக்கு. அங்கே மட்டும் எப்படி அப்படி வருது அப்படின்னா, அது அறுமுக சிவன் பெருமானுடைய ஒரு 6 முகங்கள்ல இருந்து தோன்றியவர் தான். சாமிக்கு 6 முகம், 5 முகம் நம்ம பார்க்கக்கூடியது, இன்னொன்று அதோ முகம் என்று சொல்லி 6 முகம். அதனால் பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியது தானே. அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு அந்த ஒரு இது உண்டுங்க. அடுத்து 7வது திருப்பாட்டு. ஞானமே முதலா 4ம் நவையறத் தெரிந்து மிக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமே ஒன்றும் இல்லார் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். இங்கே வந்து மனையறத்தில் தான் இருப்பாங்க, தனியாக இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. தில்லையம்பதி பார்த்தீங்கன்னா தில்லைவாழந்தர்கள் எப்படி இருப்பாங்க? கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. ஆனால் தவத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஞானமே முதலாம் 4ம் நவையறத் தெரிந்து வாழ்வார். ஞானமே முதலாம் அப்படின்னா மீதி 3 நாம் சேர்த்திக்கணும். சரியை கிரியை யோகத்தையும் சேர்த்திக்கணும். இதெல்லாத்திலே மிகுந்த சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஞானம் முதலாக வைத்து எண்ணப்பட்ட 4 குற்றம் நீங்க தெரிந்து அவற்றிலே மிகுதியும் திறமை பெற்றுள்ளவர்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 திறமை பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்றார். தானத்திலும் தவத்திலும் சிறந்தவர்கள் அப்படின்னாரு. தானம் அதே மாதிரி தவம் என்று சொல்லி 2லையும் சிறந்தவர்கள். அப்புறம் என்ன சொல்ற? தகுதியின் பகுதி சார்ந்தார், எல்லாவற்றிலும் தக்கவற்றையே சார்ந்தவர்கள். ஊனமேல் ஒன்றும் இல்லார் அப்படின்னா ஒரு குறையும் இல்லாதவர்கள். ஊனம்னா என்னன்னா நமக்கு பிறவி அப்படிங்கிறது தான் ஊனங்க. அந்த பிறவி நீங்க பெற்றவர்கள். எல்லா பிறப்பும் முடிஞ்சாதான் கடைசியாக அங்கே தில்லையில் போய் வழிபாடு செய்ய முடியும். பிறப்பு நீங்கினாதான் கூத்த பெருமானை தொட்டு வழிபாடு செய்ய முடியும். அதான் நமக்கு ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மாரடம் செய் வரதர் போற்றால் தோழனார். தொழுகின்றவர்களுக்கே பிறவி நீங்குதுன்னா தொட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. தொழுகின்றவர்களுக்கு நமக்கே பிறவி நீங்குங்கிறார். அப்போ அங்கேயே இருந்து பெருமானை தொட்டு அர்ச்சனை செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்களா? அதான் அந்த ஊனமே ஒன்றும் இல்லார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு குறையும் இல்லாதவர்கள். உலகங்கள் எல்லாம் போற்றும் மானத்தினையும் பொறுமையினையும் மேற்கொண்டு இல்லறத்தை வலுவாது ஏற்றி வாழ்கின்றவர்கள் என்று சொல்லி உலகங்கள் எல்லாம் போற்றக்கூடிய மானத்தினையும் பொறுமையினையும் என்று சொல்லி சொல்றார். உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறத்திலே சிறந்தவர்கள் தில்லைவாழந்தவர்கள் என்று சொல்லி சொல்றார். ஞானமே முதல ஞானம் யோகம் கிரியை சரி என்று சொல்லி ஞானத்தை முதலாக வைத்து சொன்னது என்ன எனின், ஞானமே
பலன். அதாவதுங்க நம்முடைய இவர் சொல்வார், தாய்மானவர் சொல்வார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் 4 அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமேனர். இந்த 4 ஞானம் இருக்குது இல்லைங்களா, 4 நிலை, சரியை கிரியை யோக ஞானம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, அரும்பு மலர் காய் கனி. தாய்மானவர் சொல்றார் அரும்பு, அதுக்கடுத்தது மலர், அதுக்கடுத்தது காய், அதுக்கடுத்தது கனி. அது மாதிரி சரியை முதல்ல, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம் ஞானம். ஞானம்ங்கிறது தான் கனி, பலன் என்னன்னா ஞானம் தான். ஞானம் பெற்றாச்சுன்னா வீடு பேர், பெருமானுடைய திருவடி பேர் தான். அடுத்து ஞானம் பெற்ற ஆன்மாக்கள் எங்க இருக்கும், மீண்டும் மண்ணுலகத்துக்கு வராது, இறைவன் திருவடி தான். அதான் சொல்ற, விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் 4 அரும்பு மலர் காய்கனி போல் என்றோ பராபரமே என்று சொல்லி சொல்றாரு. ஞானம் முதல் 4 மலர் நற்திரு மந்திர மாலை என்று சொல்லி நலன் சிறந்த ஞான யோக சரி கிரியா சரியை எல்லாம் என்று சொல்லி திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு அறியாது ஞானம் முதல் 4 என்றதற்கு ஞானத்தை அந்தமாக உடைய 4 என்று கூறுவார் முலர். அந்தம் என்று பொருள்படாமை காண்க. ஞானம் முதல் 4 பாதம் என்று சொல்லி சன்மார்க்கம், சகமார்க்கம், புத்திரமார்க்கம், தாசமார்க்கம் என்று கூறுவர் என்று சொல்லி இதெல்லாம் நிறைய இருக்கு. சன்மார்க்கம் அப்படிங்கிறது அடியார்கள் வழிபாடு, சகமார்க்கம், புத்திரமார்க்கம், தாசமார்க்கம் என்று. தாசமார்க்கம்னா அடிமை, புத்திரமார்க்கம்னா ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறது. நவையர் அப்படின்னா ஐயந்திரிப்பு நீங்க, நவையரும் பொருட்டு என்று கூறலுமாம் என்று சொல்லி இதெல்லாம் ஐயந்திரிப்பு நீங்க அறிந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லி சொல்றார். தானம்னா சற்பாத்திரம் இருந்து செய்தல். தானம் செய்யறது எப்படி அப்படின்னு சொல்றாரு, சிவன் ஞான இடத்து செய்தல் அப்படிங்கிறார். நல்ல திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குங்க, 2ஆம் தந்திரத்தில், யாருக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும், நிலமத்தனை பொன்னை நின் மூடற்கு ஈந்தால் பலமும் மற்றே பரபோகமும் குன்றுமே அப்படின்னு. ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம், ஒரு தானம் செய்கிறதுனா கூட ஒரு சிவஞானிக்கு செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், பரபோகம் கிடைக்கும். சரி, ஒரு மூடருக்கு செஞ்சோன்னு வச்சுங்களேன், நம்ம கொடுக்கறத வாங்கிட்டு அவன் ஏதாவது தவறான வழிக்கு போகிறான், அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு செஞ்சோம்னா நமக்கு இருக்கிறதும் சேர்ந்து போயிடும் அப்படிங்கிற. அப்படின்னா அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது. அதனால தான் சிவஞானிகளுக்கு சிவனடியார்களுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம அடிச்சடிச்சு சொல்கிறது. அதுக்கு பேர் தான் பதிபுண்ணியம். திருமந்திரம் சொல்லுதுங்க, திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுக்தி சித்தி பரபோகமும் தரும். அப்புறம் சொல்ற, நிலமத்தனை பொன்னை நின் மூடருக்கு ஈந்தால் பலமும் மற்றே பரபோகமும் குன்றுமே அப்படின்னு. இருக்கிறதும் சேர்ந்து போயிடும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் 7ஆம் தந்திரம் சொல்லுது, அகரமாயிரம் அந்தனருக்கு இயலேன், சிகரமாயிரம் செய்து முடிக்கலேன், பகரஞானி பகல்வன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே என்று சொல்லி, அகரம் 1000 அந்தனருக்கு இயலேன், 1000 நகரங்களை அந்தனர்களுக்கு தானமாக கொடுக்கறத காட்டிலும், சிகரம் 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்கிறத காட்டிலும் ஒரு பகல் உணவு ஒரு சிவஞானிக்கு கொடுப்பது சிறந்தது என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு எப்படி தானம் செய்யறது அப்படிங்கிறத சொல்லுது. தவம் அப்படின்னா சிவபூசைங்க. தவம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சிவபூசைன்னு அர்த்தங்க. தவம்னா நம்ம தனியாக போய் கண்ணை மூடிட்டு உட்காந்து காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறது இல்லை. சிவபூஜை தான் தவம். ஈண்டு சிவபூசைய தவம் அப்படின்னு சிவகுணியை எழுதியிருக்கிறார். தவங்களில் சிறந்ததாய் சிவனைய நேரே கூட்டுவதால் தவமாது சிவபூஜை, உற்றநோய் தோன்றலும் உயிர்க்கு உருகன் செய்யாமையுமாம் என்று சொல்லி சொல்றார். ஊனம் அப்படின்னா பிறவிங்க, குற்றம் அதனாலாகிய பிறவி விதையை தானந்தவம் ஆதிகளால் மேல் முளையாது செய்தவர் என்று சொல்லி சொல்றார். மானம், ரொம்ப மானமுடையவர்கள் அப்படின்னா மயர் நீப்பின் வாளா கவரிமா வண்ணார் உயிர் நீப்பர் மானவரின் அப்படின்னு வல்லவ பெருமான் சொல்றார். மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தது அப்படின்னா உயிரை நீக்குவதற்கு கூட தயங்க மாட்டான். கவரிமானை போல ஒரு முடி விழுந்தாவே கவரிமான் உயிரோடு இருக்காதான். அது மாதிரி தன்னுடைய நிலை கீழே போகுது அப்படின்னா மானமுடைய பெரியவர்கள் உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
பொறையுடைய பூமி நீரானாய் போட்டுங்கிற பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்றார். மனையறம்னா இல்லறம், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று முயல்வாருள் எல்லாம் தலை என்று சொல்லி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி வள்ளுவப் பெருமான் சொல்வது போல மனையறத்திலே சிறந்து விளங்கினார்கள் என்று சொல்லி இப்படி பல பெருமையுடையவர்கள் அடுத்த 8வது பாட்டில் சொல்றார். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெறும் வேறொன்றில்லார் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். செம்மைத்தன்மையின் நிறைவினாலே ஆணவ நீங்கி தனி பெற்ற சிந்தையுடைய தெய்வத்தன்மை வாய்ந்த 3000 வேதியர்கள் அப்படின்னு சொல்றார். செம்மையால் தனிந்த சிந்தை, அப்படி தனிந்த அப்படின்னா என்னன்னா, அதாவது தெய்வத்தன்மை, ஆணவம் முதலிய குற்றங்கள் நீங்க பெற்றவர்கள் அப்படிங்கிறார். இந்த இதே மாதிரி ஒரு இடம் கண்ணப்பநாயனாருடைய புராணத்தில் வருங்க. தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்னு சிவகோசரியாரை சொல்ற பொழுது வரும். சிவகோசரியார் அப்படியே பூசை பொருள் எல்லாம் எடுத்துட்டு காட்டுக்குள்ள வருவார். அப்படி வர்ற பொழுது சேக்கிழ பெருமான் அவர் சொன்னார், தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்னார். இது தனிந்த மனம் அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த குற்றங்கள் நீங்கியவர்கள், ஆணவம் கண்மம் இதெல்லாம் நீங்க பெற்றவர் என்று சொல்லுவார். அதே மாதிரி அப்பூதி நாயனார் சொல்லுகின்ற பொழுதும் சொல்லுவார். நல்ல அந்த அருமையான ஒரு இடம் வருங்க. அலலோம்பும் அப்பூதி அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நல்லா இன்னொரு சொல்லும் வருதுங்க. அப்பூதி நாயனாரும் அதே மாதிரி தான், இதெல்லாம் நீங்க பெற்றவர் தான். அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அப்படின்னு சொல்லுவார். அப்போது நாயனார் அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அப்படின்னு சொல்லுவார். செம்மைத்தன்மையில் நிறைவினாலே ஆணவம் நீங்கி தனிவு பெற்ற சிந்தையுடைய தெய்வத்தன்மை வாய்ந்த 3000 வேதியர்கள் இம்மையிலே இறைவனை தாம் போற்றி வாழும்படி கைவசமாக கிடைக்கப் பெற்று வாழ்கின்றவர்கள் ஆதலின் அவர்கள் இனி பெறுவதாய இதனின் மிக்க பேறு வேறில்லாதவர்களாயினார். இதை விட பெறக்கூடிய பேர் வேறொன்றும் இல்லை. ஏன்னா கூத்த பெருமானையே வாழ்முதல் பொருளாக பெற்றவர்கள். அதுக்கு மேல பெற வேண்டிய பொருள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைங்க. கூத்த பெருமானுடைய திருவடிக்கு மேல ஒரு உயர்ந்த பொருள் இல்லை. அதை அவர்கள் எளிதாக பெற்றவர்கள். அதனால இந்த உலகத்துல இம்மையே பெற்று வாழ்வார் அப்படின்னு, முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் அப்படின்னு சொல்றார். இனி பெறுவதாய தமக்கு இதனை மிக்க பேரு வேறு இல்லாதவர்களாயினார் என்று சொல்லி மேற்கூறிய எல்லாவற்றாலும் தமக்கு நிகரானார் தாமே அல்லாது பிறரில்லை என்ற நிலை பெற்று அந்நிலையிலே தலை சிறந்தவர்கள். அவர்களுக்கு நிகரா இன்னொருத்தர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். செம்மைன்னா என்னன்னா சிவத்தன்மைன்னு அர்த்தங்க. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட, இல்லைங்களா? செம்மைனா சிவத்தன்மை. அதனால் தனிந்த சிந்தையில் சிவத்தன்மை நிறைய ஆணவத்தன்மை வழி குறைந்துபடும். எப்ப நமக்கு சிவத்தன்மை உள்ள வருதோ அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த மலங்கள் எல்லாம் குறையும். இந்த ஆணவத்தன்மை குறையணும். நான் தான் அப்படிங்கிற அந்த முனைப்பு போகணும். அப்படின்னு என்ன, பெருமானுடைய திருவருள் நம்ம மனசுல வரணும். அந்த சக்தி நிபாதம் அப்படிங்கிறது உள்ள வரணும். திருவருள் சக்தி உள்ளுக்குள்ள வரணும், ஆன்மாவில் பதியணும். திருவருள் சக்தி பதிஞ்சா நமக்கு என்ன ஆகும், இருக்கக்கூடிய மலமெல்லாம் போயிடும். அதனால அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆணவம் வெப்பமிக்கு மேலெழும் இயல்புடையதாதல் தீயது என்று சொல்றாருங்க. தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார்னு கண்ணப்பநாயனாருடைய புராணத்தில் வருது. செம்மை என்பதற்கு ஒழுக்கம் என்றும் சொல்றார். இளர நடத்தும் செவ்வலி என்று சொல்றார். தெய்வ வேதியர்கள் அப்படின்னார். அந்த வேதியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள் என்று சொல்றாரு. தெய்வத்தன்மையுடைய வேதியர் சீவன் முக்த நிலையை அடைந்தவர்கள் என்று கூறுவாரும் உண்டு. உடம்பு இருக்கிற பொழுதே பெருமானுடைய திருவள்ளுவர் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சீவன் முக்தர்கள் என்னன்னா, இப்ப இந்த ஆன்மா பிரிந்ததுக்கு பிறகு, உடம்பு அலைந்ததுக்கு பிறகு ஆன்மா போய் பெருமான் இன்பத்தை அனுபவிக்கிறது அது ஒன்று. ஆனா சீவன் முக்தர்கள் அப்படின்னா இந்த உடம்பு இருக்கிற பொழுதே அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அப்பர் சாமிகள் அப்படிதான். திருவண்ணாமலையில் இருக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கிற பொழுது அவர் அந்த முக்தி இன்பத்தை அனுபவிச்சாராம். சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. அவன் இந்த உடம்போடு இருக்கிற பொழுதே திருவண்ணாமலையிலேயே தங்கு பிறப்பு வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்ற.
இந்த பிறப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிறப்பே அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, வீடு பேர் அடைஞ்சா என்ன நிலையில் இருப்பாரோ அந்த நிலையில் இருந்தாராம் திருவண்ணாமலையில் இருக்கிற பொழுது. யார்? அப்பர் சாமி. தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னு வீறுபேடு அடைஞ்சா ஒரு ஆன்மா என்ன இன்பத்தை அடையுமோ அந்த இன்பத்தை திருவண்ணாமலையில் அவருக்கு கிடைச்சது. பெரியவங்க அப்படி அனுபவிச்சிருக்கிறாங்க. எவ்வுயர்க்கும் செவ்விய தன்னலை செய்யும் சிந்தையுடைய வேதியர் தெய்வ வேதியர் என்று சொல்றார். தனித்தனி அதான் நடேசரை தங்களில் ஒருவராக பெற்றமையால் தெய்வ வேதியர் என்றெழுமாம். கூத்த பெருமான் அவங்கள் ஒருத்தர், 3000 அந்தணர்கள்ல அவர் ஒருத்தர். அதை தங்களில் ஒருவராக பெற்றவர்கள் என்று சொல்றார். மும்மை ஆயிரவர் இவர்களின் தொகை குறித்தவர் தில்லை 3000 என்பர். முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானே என்று சொல்லி சுந்தர தேவாரத்தில் சொல்றாரு. முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானை. அவங்களுக்கெல்லாம் கடவுளாக வைத்து போற்றக்கூடியது 3000 பேருக்கு யாரு? கூத்த பெருமான் தான் சொல்றார். முதல்வனார இம்மையே பெற்று வாழ்வார், யாவர்க்கும் தலைவராய் ஐந்தொழில் புரிந்து உலகத்தை ஆட்டுவிக்கும் இறைவனை பிறப்பிலேயே தமக்குரிய ஆன்ம நாயகராக கைவர பெற்று பூசை புரிந்து வாழ்வார்கள். அவங்களுக்கு ஆன்ம நாயகர் யாருன்னா தெளிவலாந்தவர்களுக்கு கூத்த பெருமான் தாங்க. ஆமா. இனி பெறும் பேரு ஒன்றில்லார் சிவப்பேர் என்பதை உயிர்கள் பெறும் முடிந்த பயன் என்று ஞான நூல்கள் முடிவு கூறுகின்றது. அதனையே பிறப்பிலே பெற்ற உயிர் இனி மேலே பெறக்கடவதாகிய பேரு வேறு ஒன்றுமில்லை என்பது என்று சொல்லி அங்கு தில்லையில் இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, குழந்தைகள் இருந்து எல்லாருமே கூத்த பெருமான் மேல அளவற்ற அன்புடையவர்கள். இதை விட ஒரு பேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க. அவங்க தம்மையே தமக்கு ஒப்பான நிலை, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சார்ந்தார்கள்னு வள்ளுவ பெருமான். எப்படி இறைவன் தனக்கு ஓமை இல்லாதவனோ அதே மாதிரி கூத்த பெருமானுடைய திருவடி வணங்கக்கூடிய தெளிவால் அந்தணர்களும் அவர்களுக்கு ஓமையாக இன்னொருத்தரை சொல்ல முடியும். அதை தனக்கு ஓமை இல்லாதவர்கள் என்று சொல்லி தம்மையே தமக்கு ஒப்பான நிலை. பெருமானே சொல்றார் இல்லையா, அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கே நம்முடைய திருவாரூர்ல சொல்றாரு இல்லைங்களா, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி அது மாதிரி சொல்றாரு. இறைவனை பெற்றுவிட்டமையால் இவர்களும் அத்தன்மையினரா என்பது என்று சொல்றது. உயர் சார்ந்தனும் வண்ணமாதலின் சிவத்தை சார பெற்றபோது அதன் தன்மை பெற்றார் என்பார் தம்மையே தமக்கொப்பான நிலை அப்படின்னு சொல்றார். என்னன்னா ஆன்மானுடைய இயல்பு என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு இயல்பு உண்டுங்க, யாரோட சேர்றோமோ அவங்களுடைய குணம் நமக்கு வரும் இல்லைங்களா. இப்போ பெத்தம் பேர் இருக்கு. பெத்தம் அப்படின்னா இப்போ நம்ம ஆணவ மலத்தை சார்ந்து இருக்கிறோம். இப்போ நம்ம நம்மளுடைய அறிவு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், இப்போ நம்ம சார்பு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கோயிலில் இருக்கிறோம், சாமியோடு இருக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் யாராவது ஒருத்தரோடு இருப்போம். அப்புறம் அப்படி மாறி 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 இருக்கிற பொழுது கொஞ்ச நேரம் சாமியை நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் உலகியலில் நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் சொந்த பந்தத்தை நினைக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் அதுக்கு காரணம். சரி, இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கிறோம், இப்படியே இருந்துருவோமா அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு நிலை வரும். இதுக்கு பேர் பெத்தம்னு பேர். பெத்தம் அப்படின்னா சாதாரண அந்த உலகியல் நிலை. இதெல்லாம் விட்டுட்டு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும் பாருங்க, அதுக்கு பேர் சுத்த நிலைன்னு பேர். சுத்த நிலையில் எதை சார்ந்திருப்போம் அப்படின்னா சாமியை சார்ந்திருப்போம். அப்போ அண்டமுறையாரை தவிர வேறு நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியாது அந்த சுத்த நிலை அப்படிங்கிற பொழுது. அந்த சுத்த நிலையில் யாரை சார்ந்திருப்போம்? சிவத்தை சார்ந்திருப்போம். சிவத்தை சார்ந்திருக்க பொழுது எப்படி இருப்போம்? சிவமாகவே இருக்கும். அதான் சிவமாம் தன்மை பெருவாழ்வு அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்கிறதுங்க. அப்போ ஆன்மா எதையாவது ஒன்று சார்ந்து தான் ஆகணும். இப்போ கருவிகரணங்களை எல்லாம் சார்ந்திருக்கிறோம் நம்ம. இப்போ கருவிகரணங்கள் இல்லைன்னா நம்மளால் இப்போ பேச முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. திருவருள் சாரக்கூடிய நிலை ஒன்று வரும். அதுதான் அவனே தானே ஆகிய நரி ஏகனாகி இறைவனை இருக்குங்கிற சொல்லி கொடுக்க 10ஆம் சூத்திரம், சிவஞான போதத்தில் 10ஆம் சூத்திரம். எப்படியா ஆன்மாவனுடைய இயல்பு என்னன்னா இதுதான், ஆணவத்தோடு சார்ந்திருக்கிறோம். இப்போ உலகியல் இன்பங்களோடு இருக்கிறோம், கருவிகரணங்களை சார்ந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா கேவல நிலை, அதுக்கு பேர் பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக. அந்த கேவல நிலையில் எப்படி இருந்தோம்னா கருவிகரணங்களும் கிடையாது, ஆணவம் மட்டும்தான் நமக்கு. அங்கே ஆணவத்தோடு அத்துவிதமாகும் நான் அப்படின்னார் தாய்மானவர் சொல்றார். ஆணவத்தோடு அத்துவிதமாகும் நான் மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்னாலோ அப்படின்னார். தானுனார் சிவபெருமான் சாமி. இப்போ நான் தாய்மானவரே அப்படி சொல்லாருன்னா பாருங்களேன். தாய்மானவரே என்ன சொல்றாரு? நான் ஆணவத்தோடு அத்துவிதமாக இருக்கிற பெருமானே இந்த உலகியல்ல,
உங்களோட எப்போ நான் அத்துவிதமாக பிரிப்பு இல்லாத இருப்பேன், அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தாய்மானவரே சாமி கிட்ட கேட்குறார். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்து அவரே சொல்றார். அப்படின்னா அது ஒரு நிலை இருக்குது. அந்த நிலை நமக்கு எல்லாத்துக்கும் வரும். எப்போ வரும் அப்படின்னா எப்போ வேணாலும் வரும். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே வரும், ஒரு சிலருக்கு வயசான பின்னாடி வரும், ஒரு சிலருக்கு வராமல் கூட போகும். அது நம்ம அவங்களுடைய தவம் தான் அதுக்கு காரணம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க எப்படின்னா தில்லைவாழ் அந்தணர்கள் இறைவனுடைய திருவடியிலேயே இருந்து 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 அந்த பெருமானுடைய திருவருள் அப்படியே பெற்றவர்கள் அவர். அதை சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா அப்படிங்கிறது அதுதாங்க. எதுக்கு நம்ம பெரியவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அவங்க பெருமானுடைய திருவருள் கைவர பெற்றவர்கள். அதனால் அந்த ஒரு அவங்கள போய் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வினைகள் நீங்கும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லைங்க. இப்படி மும்மை ஆயிரவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். தலைமை சார்தல் அப்படின்னார். இந்நிலை பெற்றார் பலருள்ளும் சிறந்து விளங்குதல். முதல்வரான நடராசர் ஒருவரையே 3000 தமது ஆன்மநாயராக கொண்டு அவரையன்றி வேறு சார்பின்றி பூசிக்கும் பேறு பெற்றவர்கள். அவங்க 3000 பேர்த்துக்குமே ஆன்மநாயர் யாரு? கூத்தப்பெருமான் தான். எனக்கு தீக்க வாங்குற பொழுது எங்கள் ஐயா ஆன்மரத்தை என்னப்பா அப்படின்னாரு. ஆன்மரத்தை கூத்தப்பெருமானுங்க அப்படின்னு. அப்போ பெருசாக விவரமெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன, எனக்கு 28 வயசு என்னமோ தான் நினைக்கிறேன், 28 29 வயசு சார். எனக்கு கூத்தப்பெருமான் தாங்க அப்படின்னு. கூத்தப்பெருமான் வந்து தினசரி வழிபாடு செய்ய முடியும், தினசரி அபிஷேகம் கிடையாது, வருஷத்தில் 6 அபிஷேகம் தான். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடியவர் இவர் திருமூலநாதர். திருமூலநாதருங்க, ஆதிமூலநாதர், எல்லாம் ஒன்று தானுங்க. ஆதிமூலநாதர். அம்மா வந்து உமைய பார்வதி அம்மா, அதுதான் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு சாமி சொல்லி ஆவாகனப்படி கொடுத்தாரு ஐயா. எனக்கு அப்போ விவரம் தெரியாது. எனக்கு கூத்தப்பெருமான் ரொம்ப பிடிக்கும். அதனால் உபாசன மூர்த்தியாக நான் வச்சிருந்த மனசுக்குள்ள. அதனால் வந்து அப்போ சொன்னதுக்கு அப்போவே ஐயா வந்து அது நீங்கள் இஷ்ட தெய்வமாக வச்சுக்கோங்க, ஆன்மார்த்தை வந்து திருமூலநாதர் வச்சுக்கோங்க, தினசரி வழிபாடு செய்கிறதுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்னும் இப்போ இந்த வருஷம் கூட ஒருத்தர் தீட்சை வாங்குறது அப்படி கேட்டார். அப்புறம் அவருக்கு விளக்கமெல்லாம் சொல்லி தினசரி வழிபாடு வந்து நீங்கள் ஆன்மார்த்தம் வந்து ஆதிமூலநாதர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாதிரி அவரே தான் ஆனந்த காட்சி தான் அது. திருமூலநாதருடைய ஆனந்த காட்சி தான் கூத்தப்பெருமான். தலைமை சார்தல் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆன்மநாயரத்தின் அவரை என்று வேறு சார்பின்றி பூசிக்கும் பேறு பெற்றவர்கள். அடுத்த திருப்பாட்டு 9வது திருப்பாட்டு. இன்றவர் வெறுமை எம்மால் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அன்று வன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன் திருவாக்கால் போத்த முதல் பொருளானார் என்றால், இவங்களுடைய பெருமைகளை வந்து எம்மால் சொல்லப்பெறும் எல்லையுள் படுவனவோ அப்படின்னா படாதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்களேன், இவர்களுடைய பெருமைகளை எம்மால சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு பெருமையுடையவர்கள். ஏன் அப்படின்னா அது காரணம் சொல்றார். தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகையினார். தமிழ் இருக்குது இல்லைங்களா, தமிழுக்கே பயனாக இருக்கக்கூடியது என்ன? திருத்தொண்ட தொகை தான். 796 பதிகம் இருக்குது தேவாரம் மட்டும். 796 பதிகத்திலையும் எல்லாத்தையும் நம்ம தினசரி பாட முடியுமா? முடியாது. சரி, 796 பதிகத்தையும் பாடின பயன் ஒரு பதிகத்தை பாடினா இருக்குதானா? இருக்குதுங்கிறார் சிவராகவையா, திருச்சிராப்பள்ளி ராகவையா. அது எந்த பதிகம்னா திருத்தொண்ட தொகைங்கிற. எப்படிங்க? ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் 386 பதிகம். அதே மாதிரி நாவுக்கரசருடைய பதிகம் 310. சுந்தரருடைய தேவாரம் 100 பதிகம். மொத்தம் 796 பதிகங்க. 796 பதிகத்தையும் பாடுனா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா எந்த பதிகத்தை பாடலாம்? திருத்தொண்ட தொகை பாடலாம். அந்த மாதிரி தமிழுக்கே ஒரு பயனாக இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையில முதலாவதாக வைத்து பாடப்பட்டது யார்? தில்லைவாழ் அந்தணர். அதுதான் பெருமை. தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைன்ட்டாரு. அந்த திருத்தொண்ட தொகையில முதலாவதாக வைத்து போற்றப்பட்டது தில்லைவாழ் அந்தணர். அது யாருடைய திருவாக்கு? ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு இல்லைங்களா? ஆரூர் பெருமானுடைய திருவாக்குல அவர் பாடுறார்.
அதற்கு பிறகு திருநீலகண்டத்து குயவனாருக்கடியேன்னு சொல்லி சுந்தரர் பாடுறார். இப்போ எவ்வளோ பெருமையுடையவங்களா இருப்பாங்க. அதான் சொல்றாரு, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைமன் பாட அன்று வந்தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல். ஆரூர் அண்ணலாம். ஆமா, முன்னால் வந்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆணை தந்து அடியெடுத்து கொடுத்தருளிய திருவாரூர் தியாகேசர் தொடக்கம் செய்து இந்த முதலிலே கோத்த தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கு முடிய என்ற சொற்றொடரால் குறித்த பொருளால் இவர்களே அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுவும் சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு சுந்தரர் சொல்றாரு, இவருக்கு யான் அடியேனாக பண்ணும், இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமரதால் பரவி சென்றார். தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம என்னைக்கு சாமி நான் அடியார் ஆகிறது அப்படின்ட்டு போனார். அதுக்கு அவர் சொன்னார், சாமி சொன்னார், நீ அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் சொல்றாதான் அந்த பெருமையால் தம்மையொப்பார் பாட்டு. அதற்கு பிறகு சாமி சொல்றார், நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடநல் கூற அப்படின்னாரு. நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து, அவங்க எல்லாம் நல்ல முறையாக பணிந்து வணங்கி அதற்கு பிறகு குற்றமில்லாத உன்னுடைய தூய தமிழால் திருத்தொண்ட தொகை பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே பாட வேண்டியதுதானே. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுந்தரர், சாமி அவங்களுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன, யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசு எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் தான் சாமி எனக்கு பாடுறதுக்கு எப்படி பாடுறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு என்ன தெரியும் அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் சாமி வந்து தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கு முடியன்னு அடியெடுத்து கொடுத்தார். இறைவன் அடியெடுத்து கொடுத்த 3 இடங்கள்ல இது 2வது இடம். முதல் இடம் வெண்ணைநல்லூரில் தன்னை பற்றி பாடுவதற்கு, இது அடியார்களை பற்றி பாடுவதற்கு. அப்புறம் கூத்த பெருமானுக்கு உலகலாம் என்று சொல்லி தில்லையம்பதியில் 2 இடம் அடியார்களுக்கு, 1 இடம் தன்னை பற்றி பாடுவதற்கு. இறைவன் அடியெடுத்து கொடுத்து மொத்தம் 3 இடம். அதில் 2 இடம் அடியார்களை பாடுவதற்கு, 1 இடம் தன்னை பற்றி. அதுலேயே அடியாருடைய பெருமை என்ன நமக்கு தெரியுது இல்லையா, 1க்கு 2. நம்ம இது 1ன்னா அது 2. வாரியார் சாமி தான் சொல்லுவார், ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரே கல்ல 2 மாங்காய்னா அடியார் வழிபாடு செஞ்சால் ஆண்டவனுக்கும் போய் சேரும், அடியாருக்கும் போய் சேரும் இல்லைங்களா. சாமி வழிபாடு செஞ்சால் சாமிக்கு மட்டும் போய் சேரும். செய்யலாம், அதுவும் செய்யலாம். ஆனால் அடியார் வழிபாடு செஞ்சால் 2க்கும் போய் சேரும். படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமை. படமாட கோயில்னா உள்ள இருக்கக்கூடிய சாமி, நடமாட கோயில்னா அடியார்கள், நடமாடிட்டு இருக்கக்கூடிய அடியார்கள். அடியார்களுக்கு செய்யறது சாமிக்கு போய் சேரும், சாமிக்கு செய்யறது அடியாருக்கு வந்து சேராது. அப்படின்னா வாரியார் சாமி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார், போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் தபாலை போட்டால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும், போஸ்ட் ஆஃபீஸில் நேரடியாக போட்டால் தபால் பெட்டிக்கு வராது. அது மாதிரி 2 பக்கம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும், அடியார்களுக்கு செய்யணும். அடியார்களுக்கு செய்கிற வழிபாடு அவரது சிறப்பு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து முதலாவதாக பாடப்பட்ட பெருமை தில்லைவாழந்தர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். முதல் பொருள் திருத்தொண்ட தொகையிலே கோத்து துதித்த அடியார் திருக்கூட்டத்தில் முதலில் பேசப்பட்ட பொருள் நடராஜராகிய முதல்வரை குறித்து வைத்தமையாலும் தொடக்கத்து வைத்தமையாலும் முதல் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த திருத்தொண்ட தொகையில் அப்படி ஒவ்வொன்றா கோர்த்தாராம் சாமி. அப்படி கோர்த்து சுந்தரர் அப்படி ஒவ்வொன்றா ஊசியில பூ கோக்கிற மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்ததுல முதல் பூ எது, திருத்தொண்ட தொகையில முதல் பூ தில்லைவாழந்தர்கள். அப்புறம் தான் 63 எல்லாம் இல்லைங்களா, 8 72 மொத்தம். திருவாக்கு, திருவை தரும் வாக்கு, உயிர்களுக்கு மெய்ப்பொருள் கூறிய வழிபடுத்தி அவர்களை முக்தியில் செலுத்தும் வாக்கு. அப்படின்னா திரு அப்படின்னா அந்த இடத்துல முக்தி செல்வம் இல்லைங்களா, திரு அப்படின்னா முக்தி செல்வம். சாமியாடி எடுத்து கொடுக்கிற தொல்லைமால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகளாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார். அடியெடுத்து கொடுத்தவர் யாருன்னா மறைகளை எல்லாம் சொன்னவர். தொல்லைமால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகன், மறை வேதங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்கிறாரு. பாடினவர் யார் தெரியுங்களா, எல்லையில் வன்புகளார் அப்படின்னு. அவருடைய புகழுக்கு அளவே இல்லை சுந்தரமூர்த்தி சாமிகள். அடியெடுத்து கொடுத்தவரும் பெரியவர், பாடினவரும் பெரியவர். யாருக்கிட்ட அடியெடுத்து கொடுக்கணும்னு சாமிக்கு தெரியுமில்ல. 9ஆம் நூற்றாண்டில் தான் சுந்தரர் வராரு. அதுக்கு முன்னாடி பல அருளாளர்கள் வந்திருக்கிறாங்க நம்ம மண்ணுக்கு இல்லைங்களா. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சுந்தரமூர்த்தி சாமிகளை வச்சு தான் பாட சொல்லணும் அப்படிங்கிறது சாமியினுடைய திட்டம் இல்லைங்களா. அது பெருமானுடைய ஒரு கணக்கு.
தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வர சொல்லி, அதை அந்த சிவாச்சாரியர் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வர சொல்லி அவரை வச்சு பாட செஞ்சார். அதுதான் சாமியினுடைய பெரிய வேலை. திருத்தொண்ட தொகை பாடுறதுக்காக அவர் இந்த மண்ணுலகத்தில் 18 ஆண்டுகள் இருந்தார் இல்லைங்களா. பெருமானோடு இருந்த ஒருத்தர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் கைலாயத்தில் சாமி கூட. ஆனால் நம்மெல்லாம் உய்வடையணுங்கிறதுக்காக, நம்மளுக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்கணுங்கிறதுக்காக, திருத்தொண்ட தொகை மூலமாக பெரிய புராணம் வரணுங்கிறதுக்காக இந்த மண்ணுலகத்தில் எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டார் சுந்தரர்? 18 வருஷம். நம்ம 1 மணி நேரம் உட்காந்து அதை கேட்கறதுக்கே நம்மளால் முடியல. 18 வருஷம் சுந்தரர் பட்டிருக்கிறார் இல்லையா. எத்தனை துன்பங்கள். மண்ணுலக வாழ்க்கை என்ன அவரை மட்டும் விட்டா வச்சது? மண்ணுலக வாழ்க்கை அவரையும் விட்டு வைக்கல. இவ்வளோ நமக்கு பெரிய புராணம் கிடைச்சதுன்னா சாதாரணமாக கிடைக்கும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சாமி இந்த மண்ணுலகத்தில் பிறக்க வச்சு 18 ஆண்டுகள் இந்த மண்ணுலகத்தில் இருந்து அதற்கு பிறகு பெருமான் திருவடிக்கு மீண்டும் போனார். வந்த நோக்கம் என்ன? ஒரே ஒரு நோக்கம், திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காகத்தான். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தரன். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதான் முதற் பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னார். திரு அப்படின்னா முக்தி செல்வம். அல்லல் தீர்ந்து உலகைய மறையளித்த திருவாக்கால் அப்படின்னார். சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கோர என் உள்ளம் குளிருமே. சென்றடையாத பெருமானுடைய அந்த முக்தி செல்வங்கிறது எப்படி தெரியுங்களா? எல்லையில்லாத செல்வங்க. அதை சென்றடையாத திருவுடையானை அப்படின்னு திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில் சொல்றார். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கோர என் உள்ளம் குளிருமே. பெருமானுடைய திரு எப்படிப்பட்டதுன்னா எல்லையில்லாத திரு அப்படிங்கிறார். அதான் சென்றடையாத திரு அப்படின்னு சொல்லி சொல்றார். வன்தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் அப்படின்னார். வன்தொண்டர் தம்மை அருளிய இப்ப சொன்னதுதான். வன்தொண்டருக்கு யாரு சொன்னா பாட சொல்லி? ஆரூர் பெருமான் சொன்னது. ஆரூர் பெருமானுடைய விருப்பம். அதுக்கு முன்னாடி அடியார் வழிபாடுங்கிறது ஒரு இதா இல்லை, முறையா இல்லை. இருந்தது, அங்கங்க இருந்தது. ஆனா அடியார் வழிபாடு முறையா வந்தது திருத்தொண்ட தொகை வந்ததுக்கு பிறகுதான். இப்படி எல்லாத்தையும் அப்படி வச்சு நம்ம போற்றி வணங்குறது அப்படிங்கிறது திருத்தொண்ட தொகை வந்ததுக்கு பிறகுதான். அப்பப்போ அங்கங்க அடியார்கள் இருந்தாங்க. அதை ஒன்று சேர்த்த, அதாவது ஒரு அங்கங்க இருக்கக்கூடிய மலரெல்லாம் அப்படி கோர்த்த பெருமை யாருக்கு அப்படின்னா சுந்தரருக்கு. ஆமா, மலர் அப்படி எல்லா பக்கம் இருக்குது. பூ மண்டபத்தில் பூரா மலர் அப்படி செதறி இருக்குது. அந்த மலரை எல்லாம் அப்படி கோர்த்த பெருமை யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான், சுந்தரருக்கு தான். பூசிய நூலை எடுத்து கொடுத்தது யாரு? ஆரூர் பெருமான் தான். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியதான் நமக்கு திருத்தொண்ட தொகை. அது இல்லைன்னா நமக்கு இப்படி உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. திருத்தொண்ட தொகை தான் நமக்கு முதல் நூல். தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகையினர் அழகும் இனிமையும் கொண்ட. தென்தமிழ்னா அழகு பொருந்தியன்னு அர்த்தங்க. தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இல்லை. தென் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இனிமை அழகு அப்படிங்கிறத தென் அப்படிங்கிறது. தென்தமிழ் பயனாயுள்ள அழகும் இனிமையும் கொண்ட தமிழ் மொழியின் பயன் திருத்தொண்ட தொகையே. ஆமா, தீந்தமிழ் என்பதும் அது என்று சொல்லி சொல்றாங்க. பயன் அப்படின்னா வேறு தமிழினால் தரப்பெறும் உறுதிப்பொருள் தமிழ் நூல்கள் பலவும் கற்பார் எல்லா வளனும் பெற்று அது காரணமாக இறைவனடியார் அடியார் அடி சார்தலே அக்கல்வியினால் போந்த பயனாம் என்பது. அதாவது என்ன சொல்றாருன்னா, வள்ளுவ பெருமான் சொல்றார், கற்றதனாலாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னார். கல்வி கற்றதனுடைய பயன் என்னன்னா இறைவனுடைய திருவடி சேர்வது தான். ஒருத்தர் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, மெத்த படிச்சிருக்கிறாங்க, பெருமான் கோயிலுக்கே வரமாட்டாங்கன்னா அந்த கல்வியினால பயன் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுட்டு இருக்கலாம், வயிறு நம்ம சுகமாக செலவு பண்ணலாம், வருமானம் வரும். அதனால என்ன பயன்? மீண்டும் மீண்டும் செத்து பிறந்துட்டே தான் இருக்கணும். அதனுடைய பயன் என்ன? கல்வி கற்றதனுடைய பயன் என்னவா இருக்கணும்னா இறைவன் திருவடியை வணங்குறதா இருக்கணும். கண்ணப்ப நாயனார் என்ன கட்டுறாரு? ஒன்றும் கட்டுறல. அவருக்கு தெரிஞ்சது வில்வத்தை ஒன்று தானே. வில்வத்தை ஒன்று தான் கட்டுறாரு. அந்த வில்வத்தை எதுக்கு பயன்பட்டது? சாமிக்கு காவல் காக்க பயன்பட்டது, சாமிக்கு மலர் பறிக்க பயன்பட்டது, சாமிக்கு நிவேதனம் செய்ய பயன்பட்டது. எல்லாமே சாமிக்கு தான், தனக்கு எதுவுமே கிடையாது. 6 நாள் முழுக்க முழுக்க சாமிக்கு தான் செஞ்சார். ஆமாம், அதுலேயே ஒரு நாளைக்கு நிவேதனம் மாறிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு பன்றி கறி, ஒரு நாளைக்கு முயல் கறி, ஒரு நாளைக்கு மான் கறி. அதில் தவறாமல் நெய் இது தேன் வேற இருக்கும். தேனுமது கலந்தது தித்திக்கும் என மொழிந்தார். இப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்மளால் முடியுமா? சாமிகிட்ட போய் கறியெல்லாம் வச்சுட்டு தொன்னையில் தேனை கலந்துருக்கிற சாமி நல்லா தித்திப்பாக இருக்குது சாப்பிடும் அப்படின்னா அது தின்னார். தேனுமது கலந்தது
தித்திக்கும் என மொழிந்தார். நல்ல தேனெல்லாம் கலந்துருக்குது, தித்திப்பாக இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாமி கூட்டியிருக்காரு. அப்புறம் சாப்பிடாமே இருந்திருப்பார். ஏற்றுட்டார் அப்படின்னு சாப்பிட்டார்னு இல்லை, தப்பாக போயிடும். அந்த நிவேதனத்தை எல்லாம் ஏற்றுட்டான் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் கடைசியாக வருதுங்க. அது ஒரு இடத்துல சொல்கிறார், காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போது. ஊனமது உகந்தையர், உகந்தன்னு என்னன்னா ஏற்றுட்டார் அர்த்தம், சாமி ஏற்றுட்டார் அப்படின்னு அர்த்தம். ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போது அப்படின்னார். ஞானமா முனிவர் கண்டார், நான்முகன் முதலாய தேவர்கள் மலை மாறி பொழிந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அது உகந்து அப்படிங்கிறது நமக்கு பிரமாணம், சாமி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சாமி அதை ஏற்றுட்டாரா அப்படின்னா, ஏற்றுட்டார். சாப்பிட்டார்னு சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும். ஏற்றுட்டார். அவனுடைய செயலெல்லாம் நமக்கு நியவாம் என்றும் இறைவனுடைய கூட்டு. சிவகோசரர் என்ன சொல்றாரு, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு நியவாம். அவர் என்னென்ன செஞ்சாரோ எல்லாமே எனக்கு இனிய செயல், போதுமா? அதில் இது தனியாக அது தனியாக கேட்க தேவையில்லை. வாயில் நீர் கொண்டு வந்தது, அப்புறம் கரிய தொன்னையில் கொண்டு வந்தது, தலையில் பூ கொண்டு வந்தது, இதெல்லாம் எதுவுமே கேட்க தேவையில்லை. செருப்பு கால் எடுத்து தலை மேலே வச்சது தனித்தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனிய வாம் என்று முடிஞ்சு போச்சு. அதுலேயே எல்லாமே பெருமானுக்கு உகந்தது. அங்கே விஞ்சி நின்றது என்ன அப்படின்னா அன்பு ஒன்று தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்கே ஆச்சாரமோ சடங்குகளோ எதுவும் அங்கே முன்னாடி நிற்க முடியல. ஆச்சாரம் சடங்கெல்லாம் எதுவும் அங்கே நிற்க முடியல. அங்கே மேலோங்கி இருந்தது என்னன்னா இந்த தலையாய அன்பு ஒன்று தான், தாய் அன்பு அப்படிங்கிறது அங்கே. இதை கற்றதனாலாய பயன் எங்கள் வாலறிவன் நற்றால் தொழார் எனினர் மந்தி போற்றிருந்து ஆரிய கொடு செந்தமிழ் பயன். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார் தம்மை அமது செய்வித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடியார்களுக்கு அவ்வளவு சிறப்பு. 2 பயன் சொன்னார் சேக்கிழ பெருமான். ஒன்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு, இன்னொன்று திருவிழாக்களை கண்டு நாம் ஆறுதல், மன மகிழ்ச்சி அடைவது அப்படிங்கிறார். திருவிழாவுக்கு கண்டிப்பாக போகணுங்க. அதுவும் ராகவையா அன்னைக்கு பேசுகிறவது சொன்னாங்க, தேரில் சாமியை பார்க்கறது 1 கோடி முறை பார்க்கறதுக்கு சமம். தேரில் மட்டும் சாமியை பார்க்கறது 1 கோடி முறை நீங்கள் தினசரி கோயிலுக்கு போகிறதுக்கு சமம் அப்படிங்கிறார். சாமி தேரில் வர்றது அவ்வளவு சிறப்பாக. திருவாரூர் தேர் வருது, நம்ம இங்கே தேரில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? இந்த கவந்தப்பாடியில் 1,00,000 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு 1000 பேர் பார்த்துருப்பாங்களா? அதே நமக்கு தெரியாதுங்க. சாமியை கோயிலில் பார்க்கறது ஒரு புண்ணியம். அதே மாதிரி உற்சவத்தில் வருகின்ற பொழுது பார்க்கறது ஒரு புண்ணியம். ஆனால் தேரில் பார்க்கறது 1 கோடி முறை வழிபாடு செய்கிறதுக்கு சமம் தேரில் பார்க்கறது. அதனால் தேர் அவ்வளவு சிறப்பு. இப்போ தான் சமீபத்தில் ஐயா ஒரு இது நான் கேட்டேன், ராகவையாவுடைய இது 1 கோடி முறை வழிபாடு செய்கிறதுக்கு தரிசிக்கிறதுக்கு சமம் தேரில் பார்க்கறது. இருக்கிறதுலே பெருசாக தானுங்களாம். பெரிய பயன் என்னென்னா தேரில் பார்க்கறது தான் பெரிய பயன். எத்தனையோ விழாக்கள் இருக்கும், அதில் அந்த தேரில் பார்க்கறது, தேர் அப்படிங்கிறது சாமி அங்கே தேரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவஞான போதம் பயணிகளில் முடிந்த பயனாக கூறும் அனைந்தோர் தன்மை என்ற 12ஆம் சூத்திர பொருள் இத்திருத்தொண்ட தொகையால் போன்ற பொருளை ஆதலின் தென்தமிழ் பயன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாத்தினுடைய பயன் என்னன்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறத. ஒரு விழாவில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதை விட சிறந்த பயன் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அமர்நீதி நாயனார் தன்னுடைய பதியாக இருக்கக்கூடிய பழையாறை வடதலில் இருந்து நல்லூருக்கு வரக்கூடிய விழாக்களுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுக்காக தன்னுடைய குடும்பத்தோட சொந்த பந்தத்தோடு அங்கே போயிருந்தார் திருநல்லூர்ல. இப்போ அரண்மனை அறக்கட்டளையில் அந்த திருப்பணி நடந்திருக்கு திருநல்லூர்ல. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுக்காக தன்னுடைய குடும்பம், அது மட்டுமல்ல உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சு கொண்டு போய் அங்கேயே தங்கியிருந்தார். இன்றைக்கு அந்த திருமணம் இருக்கு நல்லூர்ல. திருவிழாக்களுக்கு வரவங்களுக்கு நம்ம அன்னம்பாளிப்பு செய்யறது அவ்வளவு சிறப்புங்க. எங்கெங்கயோ இருந்து வருவாங்க, தங்கறதுக்கு இடம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது. இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு திருமணம் அப்படின்னா என்ன இருக்கணும்? அடியார்கள் தங்கணும், பதிகம் பாடணும், சாப்பிட்டு போட்டு தூங்கக்கூடாது. பதிகம் பாடணும், பெரிய புராணம் சிந்திக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும் இல்லைங்களா? அடியார்களுக்கு அப்படி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதான் பயன் அப்படிங்கிறார். ஆமோ அப்படின்னா நான் அகலிடத்துயர்ந்ததில்லை அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ்திரும் மறையோன்
மறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ நிகழ்திரு நீலகண்ட குயவனார் நீடுவாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்வதன் ஊரலுற்றாம். 10வது பாட்டு கடைசி திருப்பாடல். அடுத்து திருநீலகண்டத்து குயவனாருடைய வரலாறு இல்லைங்களா. திருநீலகண்டத்து குயவனார் தனி அடியார்ல முதலாவதாக பேசப்பட்டது திருநீலகண்ட குயவனார் தாங்க. திருநீலகண்ட குயவனாருடைய சரியத்தில் மிகச்சிறந்த நுட்பங்கள் இருக்கு. சேக்கிழ பெருமான் அப்படி கொட்டி வச்சிருக்க ஒரு அடியார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு துறவு அப்படின்னா திருநீலகண்ட நாயனார் மாதிரி இருக்க முடியாது. ஆரம்பத்தில் அவரை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்வார் அப்படின்னா, இளமை மீதுவரை இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்பார். அவர் அப்படி போனார் இப்படி போனார் கசாமுசானெல்லாம் இருக்காது புராணத்தில். இளமை மீதுவரை இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்பார். அப்புறம் எப்படி கொண்டு வருவார் அப்படின்னா, அப்படியே அதையெல்லாம் அப்படியே ஒரு திருநீலகண்டத்து சொன்ன உடனே அப்படியே எல்லாம் நீக்கினார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னார். முதல்ல அப்படி சொன்னார், இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு சொன்னார். இளமை மீது ஒரு இன்பத்துறை எளியரானார் சொன்னார். அப்புறம் மனைவி திருநீலகண்டத்தின் மீது ஆணை தீண்டுவிராயன் எம்மை திருநீலகண்டத்து மீது ஆணை நீங்க என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம். அப்படி சொன்ன உடனேயே அது ஏதிலார் போல நோக்கி என்னையே ஏதோ ஒரு அயலாரை பார்த்து சொல்லுவது போல அம்மா சொன்னாங்களாம். அப்படி சொன்னதுனால உன்னை மட்டுமல்ல வேற எந்த ஒரு பெண்ணையும் மனதாலும் தீண்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் எத்தனை காலம் வரைக்கும் இருந்தார் அப்படின்னா, ஒரு 20 வயசுலேருந்து 80-90 வயசு வரைக்கும் இருந்தார். அப்படி யாராவது இருக்க முடியுமானா யாராலையும் இருக்க முடியாது. அது எல்லாம் திறந்த பட்டணத்தடிகளே சொல்றார், மாது சொன்ன சோலால் இளமை துறக்க வல்லே நல்லே வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன்னார். யாராவது பெத்த பிள்ளைய 5 வயசு குழந்தைய அங்க ஊனமில்லாத குழந்தைய அறிந்து அடியாருக்கு உணவு பழக்க முடியுமான்னா முடியவே முடியாதுன்ட்டார். நினைச்சே பார்க்க முடியாதுன்ட்டார். யாரு? பட்டணத்தடிகள் சொல்றாரு. 3 செயலை சொல்றாரு. அதுக்கு மேல பெரிய புராணத்தில் சொல்ல முடியல அவரால். 3 செயலை என்னால செய்யவே முடியாது அப்படின்ட்டாரு. முற்றும் துறந்த பட்டணத்தடிகள். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். சிறு தொண்ட நாயனார் மாதிரி பெற்ற பிள்ளையா 5 வயசு குழந்தைய என்னால வாளால் அறிந்து உணவு கொடுக்க முடியாத அடியாருக்கு அப்படின்ட்டாரு. அப்புறம் அடுத்தது சொல்றார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேனல். மனைவி சொன்னதை போய் கேட்டுட்டு யாராவது கடைசி வரைக்கும் அப்படியெல்லாம் இருக்க முடியுமானா முடியவே முடியாது அப்படின்ட்டு. என்னால் அப்படி முடியாதுன்ட்டார். மனைவி திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொன்னதுதான் பெருசு. அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொல்றாரு கடைசியா, நாளாரில் கண்ணிடருந்து அப்ப வல்லேன் அல்லேன்ட்டாரு. 6 நாள் தான் பழகினாரு தினனாரு. காலத்தில் அவர் பழகியது எத்தனை நாள் சாமிகிட்ட? 60 வருஷம் நம்ம பழகினா அந்த அன்பு வருமா நமக்கு? சொல்லுங்க. 6 நாள் எங்க? தினனாருடைய பழக்கம் எத்தனை நாள்? காலேஜ்நாதருக்கு 6 நாள் தான். 6 நாள்ல கண்ணை பெயர்த்து அப்புறது அப்படிங்கிறத நினைச்சே பார்க்க முடியாது. 4 ஆறில் கண்ணிடர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின்னு. அதனால நாயன்மார்கள் செய்த தொண்டெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிதான் ஒவ்வொன்றும் இல்லைங்களா. வாரியார் சாமிகளுக்கு 64வது நாயன்மார்னு சொல்லி புத்தகம் எல்லாம் போட்டு சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு சாமி நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னாங்க. சரி, வாரியார் சாமி வந்துட்டார். 63 நாயன்மார், 64வது நாயன்மார் வாரியார் சாமி. அப்புறம் எல்லாம் விழாவெல்லாம் நடக்கிற பொழுது அந்த புத்தகத்தை எல்லாம் எத்தனை புத்தகம்ப்பா போட்டீங்க? 1000 பிரதி போட்டிருக்குது சாமி, எல்லாத்தையும் கொண்டு வா. சரி, சாமியெல்லாம் வாங்கிக்குவாராட்டிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு விற்கிற வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். அதெல்லாம் முதல்ல தீ வச்சு எறி அப்படின்னாராம். அதெல்லாம் முதல்ல தீ வச்சு எறி அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், வாரியார் சாமி, நான் என்ன மனைவியை பிரிஞ்சு நான் வாழ்நாள் முழுக்க இருந்தேன்னா, இல்லை என்னுடைய மகனை ஏதாவது கறி சமைச்சு அடியார்களுக்கு போட்டேன்னா, இல்லை விதைச்ச நெல்லை எடுத்து வந்த அடியாருக்கு ஏதாவது உணவு படைச்சனா, என்னையா செஞ்சேன் நான்? அவங்களுடைய தொண்டுங்க, என்னுடைய தொண்டுங்க. 63 நாயன்மார்களுக்கு மேலே இன்னொரு நாயன்மார் யாரும் வரக்கூடாது. அதனால் இந்த புத்தகத்தை எல்லாம் இன்னைக்கோட அழிச்சிருங்க. இனிமேல் 64வது நாயன்மார் வாரியார் சாமின்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்னா நாயன்மார்களுக்கு மேலே இன்னொருத்தர் நாம எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. அதுக்கு மேலே யாரும் இல்லைங்க. நம்ம தொண்டு செய்கிறோம், அது வேற. அவங்கள மாதிரி தொண்டு செய்கிறோம், அப்பர் சாமி மாதிரி உழவார பண்ணி செய்கிறோம், அது வேற. தொண்டு அந்த மாதிரி நாயன்மார் மாதிரி தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு வேணால் வச்சுக்கலாமே ஒழிய 64வது நாயன்மார் இவர் தான் யாரையும் நம்ம கை காட்ட
கூடாது, தப்பு. அப்படி சொல்லவே கூடாது. வாரியார் சாமியினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ இப்படி இந்த பரந்த உலகிலே உயர்வுடைய தில்லைவாழ் அந்தணர்களாய் உலகம் எல்லாம் புகழ்ந்து போற்றும் செல்வ தெய்வ வேதியர்கள் நித்தமும் தில்லை சிற்றம்பலத்தின் அத்தனது அருள் நடனத்தை பேணி போற்றி வாழ்வார்களாக. அவங்க என்ன செய்வாங்க? தினசரி அவங்களுக்கு என்ன? பூத்த பெருமானுடைய நடனத்தை போற்றி வாழ்வது. அதுதான் அவங்களுக்கு வாழ்முதல் பொருள். அவங்க போற்றியன் வாழ்முதலாகிய பொருளேன்னு சொல்லணும் இல்லையா? அந்த வாழ்முதல் பொருளாக கை கொண்டு ஒழுகியவர்கள் யார் அப்படின்னா தில்லைவாழ் அந்தணர். அவங்க தான் சொல்றார், பேணி போற்றி வாழ்வார்களாக. திருநீலகண்டம் என்ற பெயரோடு நிகழ்ச்சி பெற்ற குயவனாராகிய நீடு செலுத்திய வாய்மைத்தன்மை விளங்குவதற்கு இடமாகிய அன்புடைய தொண்டனார் செய்தவத்தின் வரலாற்றினை சொல்ல புகுகின்றோம். ரொம்ப அருமையான ஒரு சரிதங்க. உயர்ந்த அந்தணராதலின் அகிலம் புகழ் வேதியராயினார் என்று உயர்ந்த என்று சொல்றார். அகிலமெல்லாம் புகழல் அப்படின்னா திருஞான சம்பந்த நாயனார் தில்லைவாழ் அந்தணர்களை எப்படி பார்த்தார்னா, ஞான சம்பந்த பெருமான் திருவேட்களத்திலிருந்து அங்கே வருகின்ற பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் ஒரு கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா சிவகணங்களாகவே தெரிஞ்சாங்களாம். 3000 அந்தணர்கள் எப்படி தெரிஞ்சாங்க? சிவகணங்களாக தெரிந்தார்கள். அப்படி அவ்வளவு பெருமை பெற்றவர்கள். அதனால தான் என்ன பண்ணார்னா, ஞானசம்பந்த பெருமான் தில்லையில தங்கல. அவர் எங்க தங்கினார்னா திருவேட்களம்னு சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்னைக்கு இருக்குதுங்களா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருவேட்களம்னு இருக்கு. அந்த திருவேட்களத்தில் போய் தங்கினார். ஏன்னா எல்லாம் இருக்கிறது போல சிவகணங்கள். அப்புறம் கூத்த பெருமான் அங்கே இருக்கிறார். அதனால அங்கிருந்து தங்கி மலசலங்கள் கழிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படியே பெரிய புராணத்திலே இருக்குது. அவர் எங்க தங்கினார் அப்படின்னா திருவேட்களத்தில் போய் தங்குறார். நம்ம கொங்கு நாட்டில் ஞானசம்பந்த பெருமான் நனாவுல தங்கல. அவர் எங்க தங்கினார்னா திருச்செங்கோட்டில் தான் தங்கினார். புராணத்தில் இருக்கு. அப்பாலை குடபுலத்தில் ஆரணைந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனாவினை இறைஞ்சி வைப்பாந்தல் புனைந்தவரை பரவிப்பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்தமைந்து வைகினார் அப்படின்னார். வைப்பான செங்குன்றூர் அங்கதான் போய் தங்குறாரு. நனாவுல தங்குறது இல்லை. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. நனாவுல தங்குறது இல்லை. வந்தாரு, வழிபாடு செஞ்சாரு, மீண்டும் திருச்செங்கோடை போயிட்டார். பெரிய புராணத்தில் அப்படித்தான் இருக்கு. இப்படி ஒரு சில காரணங்கள் இருக்கு, நமக்கு தெரியாம கூட இருக்கு. அங்க ஏன் தங்கலைங்கிறதுக்கு பெரிய புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சிவகணங்களா தெரியுது. கூத்த பெருமான் இருக்கிற ஒரு இதுல அந்த மண்ணில் அவர் தங்க விரும்பல. திருவேட்களம் பக்கத்தால் அங்கே போய் தங்கி கொண்டு மீண்டும் வழிபாடு செய்கிறது, அங்கே போகிறது, அப்படி தான் இருந்திருக்கு. அப்படி வருகின்ற பொழுதுதான் ஒரு நாள் அவருக்கு எல்லாம் சிவகணங்களாகவே தெரிஞ்சிருக்கு. 3000 அந்தணர்களும் சிவகணங்களாக தெரிஞ்சிருக்கிறாங்க. நம்மளும் அந்த நோக்கத்தில் தான் பார்க்கணும். நிகழ் திருநீலகண்ட குயவனர். திருநீலகண்ட குயவனர் என்ற திருத்தொண்ட தொகையின் பொருளை குறித்தது நீடு வாய்மை நிகழும் அன்பு ஒரு ஆயுள் அளவும் கை கொண்டு செலுத்தப்பட்ட உண்மை தரம். அதாவது அவர் கொண்ட அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளெல்லாம் இல்லைங்க, ஒரு ஆயுள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க அதை கை கொண்டு ஒழுகியிருக்கிறார். அது அப்படி வாழ்நாள் முழுக்க ஒழுகினவர் வேற யாராச்சுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க ஒரே வீட்டில். அவர் ஒரு குயவனார் வீடுன்னு எப்படி இருக்கும், ஒரு மண்ணுடையார் வீடு எப்படி இருக்கும், ஒரே வீடு தான் இருக்கும் இல்லையா? அதுலேயே சமையல் செஞ்சுக்கணும், பாத்திரம் செய்கிற மண் பாத்திரத்தையும் உள்ளே வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கணும். அவர் தனித்தனி அறையெல்லாம் இருக்காது. பெட்ரூம் தனியாக, கிச்சன் தனியாக, டைனிங் தனியாக, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை இல்லைங்களா? அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருந்துக்கணும். சட்டி பானையை வச்சுக்கணும், சாப்பாடு செஞ்சுக்கணும், அவங்க தங்கிக்கணும். அப்படி இருக்கக்கூடியது அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியிலே போகலைங்கிறார் சேக்கிழார் பெருமாள். அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, இவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேர்த்துக்கும் தெரியும் இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் இறைவனுக்கு தெரியும், அவ்வளோதான். அதான் சொல்றாரு, கணவன் மனைவிக்குள்ள ஊடல் வர்றது அப்படிங்கிறது இயற்கை, எல்லா குடும்பத்திலையும் வரும். எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சண்டையே வந்ததில்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மைக்கு புறம்பானதாக தான் இருக்கு. அப்படியே நான் அப்படி கருதுறேன். எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. ஆமாம், ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசல் படி தானே. ஆனால் வர்றது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க, அது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த புராணம் நமக்கு சொல்கிறது. கற்பூர மனைவியாரும் கணவனார் காணையெல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் கொழியாதங்கள் இருவரும் வேறு வைகி
அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். கற்புறு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற பொருந்துவ போற்றி செய்யினர். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சாங்களாம், மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அத்தனையும் செஞ்சாங்களாம். ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த உடல் இன்பம் மட்டும் கிடையாது, அற்புறு புணர்ச்சி இன்மை அப்படிங்கிறார். அயலறியாமை வாழ்ந்தார் அப்படின்னார். கடைசி வரைக்கும் அதை வந்து ரெண்டு பேரும் கடைபிடிச்சு வாழ்ந்துருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. கடைசியாக சாமி என்ன பண்ணார்னா, இவர் வாயாலேயே அதை சொல்ல வைக்கணும்னு சாமிக்கு ஆசை, வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு சாமிக்கு மட்டும்தான் தெரியும். இவர் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு சாமி நினைச்சாரு. அவர் தான் ஓட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு, ஓட்டை அவரே மறைச்சாரு. மீண்டும் அந்த ஓடு வேணும்னு கேட்டாரு. அவர் மறைஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு நீ வந்து அந்த ஓட்டை ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எங்க கொண்டே நிறுத்தினாரு? இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான் கொண்டே நிறுத்தினார். தில்லைவாழ் அந்தணர்கள் தான் அந்த தீர்ப்பு சொன்னவங்க. சிவபெருமானுக்கே தீர்ப்பு சொன்னவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். ஆமா, அந்த தீர்ப்பு இவங்க தான் சொல்றாங்க. நீ உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடிச்சு முழுகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன சொன்னார்னா, நீ குழந்தை இருந்தா குழந்தையினுடைய இதை கையை பற்றி நீ முழுகி கொடு, நான் ஓட்ட மறைக்கலைன்னு சொல்லி அப்படின்னு கேட்கிறாரு சாமி. குழந்தை இல்லைன்னு சாமிக்கு தெரியாத என்ன? ஆனா வந்தவர் ஒரு வேதியர் கோலத்தில் தானே வர்றாரு. எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு சேர்ந்தா தானே குழந்தை இருக்கு, சேரவே இல்லையே ரெண்டு பேரும், குழந்தை இல்லைன்னு சொல்றாரு. சரி, குழந்தை இல்லைன்னா மனைவியினுடைய கையை பிடிச்சு முழுகு அப்படின்னாரு. மனைவியனுடைய கையை பிடிச்ச முழுன்னு இல்லை, நான் அது முடியாது அப்படின்னாரு. அப்போ தான் சாமி பிடிச்சிக்கிறாரு திருநெல்கண்ட நாயனாரை. தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. குழந்தையை பிடிச்சி முழுக சொன்னால் குழந்தை இல்லைங்கிறான். மனைவியை பிடிச்சி முழுகுன்னா மனைவியனுடைய கையை யாராச்சும் பிடிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? மனைவியனுடைய கையை பிடிச்சி முழுக வேண்டியது தானே. அவங்கள என்னங்கிறாங்க, மனைவியனுடைய கையை பிடிச்சி முழுக வேண்டியதானே, அதில் என்ன உனக்கு கஷ்டம் இருக்கு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் இல்லை, எனக்கு அவங்களுக்கு ஒரு சபதம் இருக்கு அப்படின்னு சொல்கிற பொழுது தான் அப்பதான் வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி நடந்ததை அவர் வாயாலேயே சொல்றார், சாமி சொல்ல வைக்கிறார். அப்பதான் அவருடைய பெருமை எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த சரீரத்தில் தான் சொல்லாருங்க, தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சபை யோகியாகினார். அடியார் வீட்டுக்கு எதுக்கு சாமி வராரு அப்படின்னா, அடியாருடைய பெருமைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைச்சாராம். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பி அதை பார்த்து உலகத்தார் எல்லாரும் பின்பற்றி ஒழுகிறதுக்காக சாமி வந்து அப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த புராணத்தில் திருநெல்கண்ட நாயனார் புராணத்தில் வருதுங்க. எதுக்குன்னா ஒரு குறிப்புக்காக சொன்னேன். அதாவது சமுதாய சிந்தனைகளும் பெரிய புராணத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம திருநெல்கண்ட நாயனார் சரித்திரத்தில் பார்க்கலாம். ஒன்றும் பக்தி மட்டுமே இல்லை, பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னு மகாவித்யா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார். பெரிய புராணம் எப்படி இருக்குன்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படிம்பார் சேக்கிழார் பெருமானை சொல்ற பொழுது. ஆனா மகாவித்யா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிள்ளை தமிழ்ல சொல்றார், அதைய பக்தி சுவை மட்டுமல்ல சமுதாய சிந்தனைகளும் அதில் இருக்கு. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு குழந்தைகளும் பெற்றோரும் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எல்லாமே இருக்கு. மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் அவர் சொன்ன தெய்யோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான் அப்படின்னு. நாவுக்கரசு பெருமான் சமணத்துக்கு போயிடுறாரு இல்லையா, சமணத்துக்கு போயிட்டாரு. அப்போ அந்த நாவுக்கரசு பெருமானை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அரசன் சொல்றான். மந்திரிகளை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான் அப்படின்னு. தப்பு செஞ்சவன் பணம் கொடுத்து தப்பிச்சுக்குவான், பணத்தை வாங்கிட்டு அவனை விட்டுறாதீங்கடா, பத்திரமா கூட்டிட்டு வாங்கடான்னு யாரு சொன்னா? அரசன் சொல்றான். அப்போ அந்த காலத்தில் நான் சொல்றது 7ஆம் நூற்றாண்டு பெரிய புராணம் அப்பர் சாமிகளுக்கு 7ஆம் நூற்றாண்டுலேயே குற்றவாளி பணத்தை வாங்கிட்டு தப்பிச்சுக்குவாங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆமா, ஒருத்தன் வந்து குற்றவாளியுமா ஒருத்தர் தீர்ப்பை நிறுத்தி வைப்பான். இதெல்லாம் அன்னைக்கே நடந்துருக்கு. பெரிய புராணத்தில் இதெல்லாமே இருக்குதுங்கிறதுக்கு சொல்ல வரங்க, இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. சனி போய் அதெல்லாம் சொல்லுவார், எங்கேயாச்சும் சொல்கிற போது இதெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் இருக்குது, குடும்ப ஒற்றுமை இருக்குது, எல்லாமே அரசன் எப்படி இருக்கணுங்கிறது இருக்குது. அதனால் பெரிய புராணத்தில் இல்லாததே இல்லைங்க, அத்தனையும் இருக்குது. நீங்கள் வந்து பக்தி சுவைக்கும் எடுத்துக்கலாம், சமுதாய சிந்தனைக்கும் எடுத்துக்கலாம், ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறத எடுத்துக்கலாம், எப்படிப்பட்ட அரசன் இந்த நாட்டை ஆட்சி செய்யணுங்கிறத சொல்லார். அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம்
அகில லோகமும் ஆளற்குரியர் அப்படின்னார். யார் ஒருவர் சிவபெருமான் திருவடியை வணங்குகின்றார்களோ அவர்தான் இந்த உலகத்தை ஆள தகுதியுள்ளவர் அப்படின்னு சொன்னார். சரி, எப்படி ஆட்சி செய்யணும்? மனுநீதி சோழருடைய சரியத்தில் சொல்றார், மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் ஐந்தன் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோன்னார். மக்களுக்கு 5 வகையால துன்பம் வருமா? அரசனாலேயே முதல்ல துன்பம் வருங்கிறார். ஏராளமான வரியை போட்டு உயிர் எடுக்கிறது, தேவையில்லாத கொடுமையான சட்டங்களை இயற்றி மக்களை வதைப்பது, இதெல்லாம் அரசனால் வரக்கூடியது. தன்னால் அப்படின்னாரு, தன் பரிசனத்தால், ராஜாவோட சொந்தக்காரர், மந்திரியினுடைய சொந்தக்காரன், முதலமைச்சருடைய சொந்தக்காரன், பிரதமருடைய சொந்தக்காரன், அவங்கனால நமக்கு துன்பம் வரும். நான் அவங்க சொன்ன நம்ம கேட்டாகணும் இல்லையா? அது அந்த துன்பத்தை முதல்ல நீக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு? ஊனமிகு பகை திறத்தால், இப்போ பாகிஸ்தான் இந்த மாதிரி சைனா இந்த மாதிரி பக்கத்து நாடுகள் எல்லாம் இருக்கு, அவங்க பகை மூலமாக வரக்கூடியது. அப்புறம் என்ன சொல்றாரு? திருட்டு மூலம், கல்வரால், திருடர்களால் வரக்கூடியது. அப்புறம் சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி மிருகங்களால் வர, இத்தனையும் நீக்கக்கூடியவனா அவன் தான் அரசன் அப்படின்ட்டார். இத்தனையும் நீக்கி மக்களை யார் காப்பாற்றுறாங்களோ அவன் தான் அரசன் அப்படின்ட்டார். யார்? சேக்கிழார் பெருமான் அன்னைக்கே சொல்லிட்டார். இந்த உலகத்துக்கு அரச இலக்கணத்தை சொன்னவர் சேக்கிழார் பெருமான். அவர் மந்திரி இல்லையா, அதனால் அவருக்கு தெரியும் ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறது மந்திரிக்கு தெரியும் இல்லையா. அவர் மந்திரியாக இருந்ததுனால அவரை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவுக்கு இந்த சரி நமக்கு முதல் சரிதான் தில்லைவாழ் அந்த சரிதான் இன்னைக்கு நிறைவாயிருச்சு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பெருமானுடைய சகல திருமேனி, ஐந்தொழில் திருக்கூத்தினை செய்யக்கூடிய சகல நிற்கல வழிபாடுகள் தில்லையம்பலத்தில் கண்டு வழிபடுதல் சிறப்பு தருவது. நம்ம எங்கே போகிறோமோ இல்லையா, சிதம்பரம் போய் ஆகணும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழி தில்லையுள் மானடம் செய் வரதர் போற்றால் தொலைனர். அதாவது தேனடைந்த முன்னாடி 2 வரி பின்னாடி கொண்டு போய்க்கணும், பின்னாடி 2 வரியும் முன்னாடி சொல்லணும். தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் போற்றால் தோல என்னாகும்? ஊனடைந்த உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாரும். அப்படி எடுத்துக்கணும். யாரு போய் அங்க இருக்கக்கூடிய கூத்த பெருமான் திருவடியை வணங்குகின்றார்களோ அவங்களுடைய பிறப்பு சாமி நீக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம பிறப்பு நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடித்தவம், அகம்படி தொண்டு, ஆளாந்திரு இவற்றின் சிறப்பியல்புகள் சொல்லப்பட்டது. மானமும் பொறையும் தாங்கிய மனையறமே சிறந்தது. மனையறம் எப்படி இருக்கணும்? மானமுடையதாக, அதே மாதிரி பொறுமையுடையதாக மனையறம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான்மறை ஆரங்கம் பயின்று வருதல் மரபுக்கு வர தில்லைவாழ் அந்தணர்களுடைய சிறப்பு. உயிர்கள் உருவது திருநீற்றின் செல்வம், பெறுவது சிவன்பால் அன்பு என்று சொல்லி, நம்ம பெறக்கூடியது மிக பெருசு என்னன்னா பெருமானிடத்துல அன்பு தான். அந்த பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு தான் ரொம்ப முக்கியங்க. இம்மையே முதல்வரை போற்ற பெற்று வாழ்வார்கள், இனி பெறத்தக்க பேர் வேறு இல்லை. பிறர் எண்ணுகின்றபடி வேத விதியாகிய வைதிக ஒழுக்கம் மட்டும் அல்லாமல் அதனின் மேம்பட்ட ஆகம விதியாகிய சைவ சித்தாந்த திருநீற்றின் நெறியும் அடித்தவமும் சிவ ஞானமும் தில்லைவாழ் அந்தனருக்கு உரியது என்று சொல்லி, அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆகம விதியாகிய சைவ சித்தாந்தத்தினுடைய திருநீற்று நெறியும் அடித்தவமும் சிவ ஞானமும் தில்லைவாழ் அந்தனர்களுக்கு உரியது என்று சொல்லி, இந்த அளவுக்கு நாம புராணத்தை நிறைவு செய்து கொண்டு, நான் அடுத்த வாரம் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் என்று சொல்லக்கூடிய திருநீலகண்ட நாயனாருடைய சரிதம், முதல் தனியடியார் சரிதம் திருநீலகண்ட நாயனாருடைய சரிதம். இப்போ பேசுனது தொகையடியார் 3000 தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி பேசியது. பெரிய புராணத்தில் வரக்கூடிய முதல் தனியடியார் சரிதமே நமக்கு திருநீலகண்ட குயவனார் தான் என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.